அரவமான சொல்லியாட்டு சொல்லித்தாடல் தொகுப்படி ஜெயமணி ஜெயமணி வணக்கம் பாருங்கள். இனிய மதிய வணக்கம் அனைவருக்கும். மற்றொரு சொல்தொடர் நிகழ்ச்சியினூடாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் வளமை போலவே முதல் 3 சொல்லி கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் மற்ற பார்ப்போம். நாங்கள் நேரடியாகவே கேள்விக்கு போகலாம். எல்லாரும் ரெடியா இருக்கிறீங்களோ? கேள்வி கொஞ்சம் சுவம் இல்ல, மற்றும்படி நாங்கள் கேள்விகள் எல்லாம் சுவமான கேள்வி எல்லாம் உங்களுக்காக போன முறை எல்லாம் சின்ன சின்ன கேள்வி எல்லாம் கேட்டு எனக்கண்டு தந்த நீங்கள் எல்லோரு பாவமாக இன்னைக்கும் அப்படித்தான் பெரும் பாப்போம். ஓகே, முதல் இது வந்து 3 எழுத்துக்கள். சொன்னதை கேட்காமல் தன் எண்ணத்தையே விடாமல் பிடித்துக் கொள்வது. சொன்னதை கேட்காமல் தன் எண்ணத்தையே விடாமல் பிடித்துக் கொள்வது. 2வது கல், மரம், இரும்பு அப்படியான ஒரு பொருட்களை சொல்லும் ஒரு சொல். அந்த பொருட்கள் இப்படிப்பட்ட பொருள்னு சொல்லுவோம். ஒரு இரும்பை, ஒரு மரத்தை, ஒரு கல்லை இப்படியான பொருள்னு சொல்லுவோம். 3வது உணர்வு இயக்கம் இல்லாத நிலை. உணர்வு இயக்கம் இல்லாத நிலை. மீண்டும் கூறுகிறேன், 3 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவது சொன்னதை கேட்காமல் தன் எண்ணத்தையும் விடாமல் பிடித்துக் கொண்டிருப்பது. 2வது கல், மரம், இரும்பு போன்ற பொருட்கள் இப்படியான தன்மையாக இருக்கும். 3வது உணர்வு இயக்கம் இல்லாத நிலை. மூன்று எழுத்துக்கள் என்ன? ஆமா, 3 எழுத்துக்கள். நான் சும்மா சொல்லி பாக்குறேன். சொல்லுங்க. முதலாவதுக்கு அடம், 2வதுக்கு திடம், 3வதுக்கு சடம் என்று சொல்லிப்பார். பார்ப்போம். அதை ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாரும் ஏற்றுக்கொள்றீங்களோ? உணர்வு இல்லாமல் இயக்கமும் இல்லாத நிலை என்றால் நீங்க முதல் சொன்ன சரி, சடம் தான். இறந்தவர்ல அந்த இது இருக்கு, உணர்வு இயக்கம் அந்த வழிதான் அவர் முதலே சொல்லிட்டார். சோமனி அவர்கள் மூடி சரியாதான் சொல்லியிருந்தார். சிறப்பான வாழ்த்துக்கள் சோமனி அவர்களுக்கு. உடனே சொல்லிட்டார். அடம், திடம், சடம் தான் இதுக்கான விடைகள். ஓகே, அடுத்ததுக்கு போலாம். இது 3 எழுத்துக்கள் தான். இதுக்கான தரவு வந்து சரியான புரிதல், அறிவு அல்லது பகுத்தறிவு இல்லாத நிலை. சரியான புரிதல், அறிவு, பகுத்தறிவு இல்லாத நிலை. 2வது நிறைவேற்ற வேண்டிய ஒரு காரியம். நிறைவேற்ற வேண்டிய ஒரு காரியம். 3வது ஒருவருக்குரிய மதிப்புமிக்க அனைத்தையும் குறிக்கும் ஒரு பரந்த சொல்லாகும். ஒருவருக்குரிய மதிப்புமிக்க அனைத்தையும் குறிக்கும் ஒரு பரந்த சொல்லாகும். 3 எழுத்துக்கள் அது. இல்ல, 2வது என்ன? நிறைவேற்ற வேண்டிய ஒரு காரியம். நான் சொல்றேன். மடமை, கடமை, கடமை உண்டு. பார்ப்போம் மற்றாக்கள். முதலாவது கேள்வி என்ன? சரியான புரிதல், அறிவு அல்லது பகுத்தறிவு இல்லாத நிலை. மூன்றாவது தரவு சொல்லுங்க ஒரு காரியமில்ல. ஒருவருக்குரிய மதிப்புமிக்க அனைத்தையும் குறிக்கும் ஒரு பரந்த சொல்லாகும். நான் சொன்ன வழி தவறு. வழி சரி, ஆனால் ஒன்று தவறு. மடமை, கடமை, உடைமை என்று சொல்லி. வாழ்த்துக்கள். உடைமைதான் சரி. என்னென்ன சொன்னவ? கடமை, மடமை, கடமை, உடைமை. மடமை, கடமை, உடைமை. ஓகே, அடுத்ததுக்கு போவோம். இது வந்து 4 எழுத்துக்கள். 4 எழுத்துக்களை கொண்ட சொல். 4 எழுத்துக்கள். முதலாவதுக்கான தரவு ஒரு பொருளின் குணம், பயன்பாடு மற்றும் சிறப்பான அடையாளத்தின் செயல். ஒரு பொருளின் குணம், பயன்பாடு மற்றும் சிறப்பான அடையாளத்தின் ஒரு செயல். 2வது பொறுத்து கொள்ள முடியாத நிலையில் ஏற்படும் ஒரு கோபம். பொறுத்து கொள்ள முடியாத நிலையில் ஏற்படும் கோப உணர்வு. 3வது பிறரை மனமாற பாராட்டுவதை இது குறிக்கும். பிறரை மனமாற பாராட்டுவதை இது குறிக்கும்.
அங்க எழுத முதலே பதில் சொல்லினா நாங்கள் என்னண்டு சரி இப்ப எழுதிட்டீங்க தானே நீங்க? அதானே முதலாவது ஒரு பொருளின் குணம், பயன்பாடு மற்றும் சிறப்பான அடையாளத்தின் செயல். இரண்டாவது பொறுத்து கொள்ள முடியாத நிலையில் ஏற்படும் ஒரு கோப உணர்வு. ஓ மூன்றாவது பிறரை மனமார பாராட்டுவதை இது குறிக்கும். தாழ்த்து தாழ்த்து வாழ்த்து. அந்த வழியில வராது. பொறுத்து கொள்ளணும். ம். துடிப்பு, அழிப்பு, களிப்பு. இல்ல அந்த வழியில வராது. ஒரு பொருள் குணம். பொருளின் சிறப்புடைமையை குறிப்பது என்ன? திருப்பி இருக்கா சொல்றீங்களா எல்லாத்தையும்? ஒரு பொருளின் குணம், பயன்பாடு மற்றும் சிறப்பான அடையாளத்தின் ஒரு செயல். 4 எழுத்தா 4 எழுத்துக்கள். ஒரு பொருளனுக்குள்ள குணம் வராதானே? பொருளுக்கும் இது வரும், அதே நேரத்தில் மனுஷருக்கும் இது வரும். செயல்பாடுன்னு சொல்றீங்க, செயல்பாடா வருமா? ஒரு செயல்பாடு மாதிரி தான் இது, ஒரு செயல்பாடு. ம். இது மனுஷருக்கும் வரும், அதே நேரத்தில் ஒரு பொருள்களுக்கும் இது இருக்கு. பாராட்டு அப்படி வருமா? இல்ல அப்படி வராது. மூன்றாவது பிறரை மனமார பாராட்டுவதை இது குறிக்கும். ஓ மனமாரா பாராட்டுவதை குறிக்கிறதுண்டா? பாராட்டுறது பாராட்டுறது. வாழ்த்து தனி பாராட்டு. யாரும் மலம் விளையாண்டு நொறுக்குதுவள். ஐயோ நொறுக்குறேன், அந்த சத்தம் கேட்குது ஒரு கலக்கிறது. பொருளின் குணத்தை பயன்பாடு. ஒரு பொருளின் குணம். ம். சரி, இன்னும் ஒரு தகவல் ஏதாவது அவங்க தரவை. அதுதானே கஷ்டமாகுடாது. நான் சொல்லி பார்க்கவா? சொல்லி பாருங்க பாப்போம். ஏற்றல், தூற்றல், போற்றல். இல்ல அந்த வழி வராதோ? அந்த வழி வராது. பொறுத்து கொள்ள முடியாத நிலையில் ஏற்படும் ஒரு கோப உணர்வு என்னண்டு வரும். ஒரு கோபத்துல இனி இல்லைன்ற ஒரு கோபம் வரைக்குள்ள என்ன என்ன எப்படியான நிலையா இருக்கும் அது? பதட்டம் வரும். எரிச்சல் எரிச்சலா இருக்கு. பதட்டம்ன்றது அது பயத்துல வரும் கூட. இது இனி இல்லைன்ற ஒரு கோபம். வெறுப்பு. அந்த வெறுக்கக்கூடிய கோபம் தான் அது. அப்ப ஏற்படும் இந்த உணர்வை தான் கேட்கிறோம். அந்த நேரத்துல ஏற்படும் இந்த உணர்வு. தளர்வு வருமா? தளர்வு இல்ல தளர்வு வராது. அதிர்வு. அதிர்வு. வெறுப்புக்கு கோபத்துக்கு வர்றது என்ன? பொருளின் சிறப்புடைமை, சிறப்பானது, பாராட்டுறது. இவ்வளவு நேரம் மியூட் எடுക്കാം. என்ன ரெண்டாவதுக்கு அந்த கோபம் ரெண்டாவது இல்லையா? முதலாவது இருக்கா சொல்லுங்க. ஒரு பொருளின் குணம், பயன்பாடு மற்றும் சிறப்பான அடையாளத்தின் ஒரு செயல். நான் சொல்லி பார்க்கணும். சரி, ஏற்றம், சீற்றம், போற்றம். இல்ல கடுப்பு என்ற வழியில் வருமா? பொறுக்காத கோபத்துக்கு கடுப்பு. இல்ல ஆனா கடைசி 2 எழுத்தும் சரி. உங்களுக்கு உதவிக்கா சொல்றேன். கடைசி 2 எழுத்தையும் வச்சுக்கொண்டு மற்றதை வெறுப்பு 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 மறுப்பு. இல்ல அப்படி சொல்லக்கூடாது. நீங்க 3 சேர்த்து சொல்லணும். சும்மா சொல்லக்கூடாது. வெறுப்பு மறுப்பு. அந்த வழியில வராது, அதுல வராது. இப்ப நான் புனாதான் சரியொழிய மற்றதும் வராது. முதலாவது கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு பொருளின் ஒரு குணம், அதன் பயன்பாடு, சிறப்பு, மதிப்பு, கொதிப்பு. மூன்றாவது மதிப்பு, கொதிப்பு. மூன்றாவது கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். மனமார பாராட்டுறது. ஓகே, மதிப்பு, கொதிப்பு, துதிப்பு. துதிப்பு.
துதிப்பு நீங்க அவர் சொல்லி முடியாம நீங்க சொன்னீங்க இப்ப. கொதிப்பு அவர் இக்கேக்கல சொன்ன நானும் மதிப்பு தெரியும் கொதிப்பு பாராட்டுறது. ஓகே, துதிப்பு வரலாம். இப்போதைக்கு சொல்றேன். அது சொல்லியாச்சு. நான் துதிப்படி நேசகா முந்திட்டு அதுக்கிடையில ஒரு ஆள் சொல்லி முடியாம இடையில சொல்லக்கூடாது. சரியா? மதிப்பு கொதிப்பு துதிப்பு. துதி பாடுறேன்னு சொல்றதான் அது நக்கலுக்குன்னு சொல்லி என்ன துதி பாடிக்கிட்டு போறாரு. நான் அந்த உண்மையா பாராட்டுறது துதிப்பு, துதிக்கிற மாதிரி தான். ரெண்டாவது கொதிப்பா. ஓ, கொதிப்பு. ஓமந்தா கொதிக்கிறது. ஓகே, அடுத்ததுக்கு போகலாம். இது 4 எழுத்துக்கள் தான். இது ஒருவரின் மன வெறுப்பை குறிக்கும். ஒருவரின் மன வெறுப்பை குறிக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வருது. இது ஒருவரின் மன வெறுப்பை குறிக்கும். 2வது, வாழ்க்கையில் இது இறைவன் தரும் பரிசு. வாழ்க்கையில் இது இறைவன் தரும் பரிசு. 3வது, தர்க்கத்தின் மூலம் நிறுவப்பட்ட ஒரு திட்டவட்டமான நிரூபிக்கப்பட்ட உண்மையை குறிக்கிறது. 3வது சொல்லுங்க. ரத்தத்தின் மூலமா தர்க்கத்தின் மூலம் நிறுவப்பட்ட ஒரு திட்டவட்டமான நிரூபிக்கப்பட்ட உண்மையை குறிக்கிறது. எத்தனை எழுத்து? 4 எழுத்து தான். 4. நிரூபிக்கப்பட்ட உண்மையா? மரம். நீங்க கண்டுபிடிப்பீங்க நினைக்கிறேன். பத்மினியரோட சம்பந்தப்பட்டது ஆத்தே. மறுப்பு மறுப்பு இல்ல, அவரோட சம்பந்தம் இல்ல. அவர் கூடுதலா அந்த இதுகளுக்குள்ள கூட மறுப்பு. ரெண்டாவது என்ன சொல்றீங்க? 2வது, வாழ்க்கையில் இது இறைவன் தரும் பரிசு. அது எங்களோட முயற்சியும் இருக்க வேணும். அதே நேரத்துல அதை சொல்லி நான் சொல்லி இறைவன் தான் எல்லாம் தாரான்னு. முயற்சி இல்லாம இது வராது. இந்த முயற்சியை தாரதும் இறைவனா இருக்கலாம் சில பேர். வெறுப்பு. வெறுப்பு தான் வந்துட்டுது. முதலாவது வெறுப்பு வந்த மன வெறுப்பு. ஓகே. அந்த முதல் மாதிரி இப்ப நான் புனாவில முடியுமா? இல்ல முதல் கடைசி எழுத்து உப்பன்னா புண்ணாவில முடியாது. இல்ல இது வேற. மையன்னாவில முடியுமா? இல்ல. முந்தி தந்தனிங்களோ? இல்ல இது முதல் தெரியல. முதல் தார 5 கேள்வி முதல் தந்தது இல்ல. பிறகு கேட்கறதெல்லாம் பழைய கேள்வியில கேட்கணும். இறைவன் தார பரிசு என்ன? ஒருவரின் மன வெறுப்பை குறைக்கும். இந்த சொல்லுக்கு நீங்க முதல் கேள்விக்கு ஒரு பதில் வந்தது இதே மாதிரி. ஒருவரின் மன வெறுப்பை குறிக்கும் இதுக்கான விடை வந்து முதலாவது கேள்வியில இந்த பொறுத்து கொள்ள முடியாத கோபத்துக்கு வந்தது. கொதிப்பு. அதான் அது கொதிப்புன்னு வந்தது. இப்ப அதுக்கு பதிலா இது வேறு வேண்டும். இது மன வெறுப்பை காட்டுறது. 4 எழுத்து சொன்னீங்க. 4 எழுத்து. மன வெறுப்பு. சீற்றம், ஏற்றம், தேற்றம். நிமிஷம் திருப்பி சொல்லுங்க. சீற்றம், ஏற்றம், தேற்றம். சிறப்பான வாழ்த்துக்கள். நான் அந்த தேற்றத்தை வச்சுதான் பத்மினி கண்டுபிடிப்பேன்னு நினைச்சேன். நான் ஏன்டா தேற்றம் வேற கணக்கோடு சம்பந்தப்பட்ட அந்த தேற்றங்கள் வாரதானே, அதுக்காகதான் பத்மினிங்க சொன்னேன்னா நான் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. சீற்றம், ஏற்றம், வாழ்க்கையில் இது இறைவன் தரும் பெர்சன்டேஜ் ஏற்றம், ஒரே தொடர்ந்து ஏற்றமா இருக்கிறது. மற்றது தேற்றம். நன்றி. சிறப்பு வாழ்த்துக்கள். அடுத்தது 5வது கேள்விக்கு போகலாம். இது 3 எழுத்துக்கள். 3 எழுத்துக்கள் ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதாகும். முதலாவது ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறது. 2வது இருக்கும் முறையில் இருந்து வேறொன்றுக்கு செல்லுதல். முதலாவது ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதாகும். 2வது
இருக்கு முறையிலிருந்து வேறொன்றுக்கு செல்லுதல். மூன்றாவது புலப்படாத தன்மையை கொண்டு எங்களை சூழ்ந்திருக்கும் ஒன்று. புலப்படாத தன்மை கொண்டு எங்களை சூழ்ந்திருக்கும் ஒன்று. 3 எழுத்துக்கள். முதலாவது ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதாகும். இரண்டாவது இருக்கும் முறையிலிருந்து வேறொன்றுக்கு செல்லுதல். மூன்றாவது புலப்படாத தன்மை கொண்டு எங்களை சூழ்ந்திருக்கும் ஒன்று. ஆறுதல் இருக்கும் தன்மையிலிருந்து மாறுதல். தெளிவு கழிவு அழிவண்டு எந்த வழியில வருமோ? வழியில வருமோன்னு கேட்காமல் அதனால் வராது. மூன்றாவது சொல்லுங்க. புலப்படாத தன்மை கொண்டு எங்களை சூழ்ந்திருக்கும் ஒன்று. அதுதான் அடிப்படை தேவைகளில் அதுவும் ஒன்று. இப்ப நாங்கள் உயிர் வாழ்றதுக்கும் அதுதான். அது இல்லாட்டில் நாங்கள் எல்லாரும் இப்ப நாங்கள் உயிர் வாழவே இல்லாத பூமியில இருக்கிறோம். நான் சொல்லி பாக்குறேன்னு பகீர் சகீர் உயிர் எந்த வழியிலே வராது. கருத்தை வெளிப்படுத்தினா பகிர்ந்து நான் சொல்லி பார்க்கலாமா? சொல்லுங்கள். பேச்சு வீச்சு மூச்சு. அதுவும் தவறு. வணக்கம் ஜெயமலக்கா, ஒரு தடவை சொல்லுங்க. ஓகே, முதலாவது 3 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவதுக்கான தரவு ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதாகும். இரண்டாவது இருக்கும் முறையிலிருந்து வேறொன்றுக்கு செல்லுதல். மூன்றாவது புலப்படாத தன்மை கொண்டு எங்களை சூழ்ந்திருக்கும் ஒன்று. அது புலப்படாத ஆனால் எங்களை சூழ்ந்திருக்கு. கருத்தை வெளிப்படுத்துறது நயம் அயம் கயம் பயமன் எந்த வழியில வராது. தூற்று மாற்று காற்று அந்த வழியில வருமா? முதலாவது என்ன சொன்னீங்க? தூற்று மாற்று காற்று. தூற்றா? தூற்றா என்ன வரும்? கருத்தை வெளிப்படுத்துறது தூற்றுறது அல்லது போற்று போற்று. அதுவும் வராது. மற்ற ரெண்டும் சரி. ஏற்று. அதுவும் தவறு. சாற்று 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 சாற்றும் இல்லை. என்னட்ட இருக்கிற பதில் அது இல்லை. அது இல்லையா? கீட்டு ஏற்று ஏற்று சாற்று மாற்று கூட்டு கூட்டு கூற்று தான் சரி. ஆமா, இதுக்கான விடைகள் கூற்று. ஒரு ஆண்ட கூற்றுன்னு சொன்னால் அவற்றை வெளிப்படுத்த அந்த கருத்து. மற்றது மாற்று காற்று. நான் காற்றோட மட்டும்தான் இருந்தேன். காற்று. ஆமா, 3 இதுக்கான விடைகள் அந்த 3 தான். ஓகே, இனி நான் கேட்கிற ஆக்கள் மட்டும் சொல்லணும். இனி நாங்கள் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்க. 2வது கேள்விக்கு மாற்றா நேவிசக்காவும் சிவமணி அவர்களும் இதுல வராமல் மற்ற ஆக்கள்கிட்ட கேட்கணும். ஏண்டா நீங்க மற்ற ஆக்கள்கிட்ட கேட்கணும். ஓகேயா? ஓகே, முதலாவது வேற பத்னி அவர்கிட்ட கேட்கிறேன். ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விதான். விளைவிக்கக்கூடியது இடம் ஆனால் வயல்கள் அல்ல. இது 5 எழுத்துக்களை 5 எழுத்துக்கள். விளைவிக்கக்கூடியது விளைவிக்கக்கூடிய ஒரு இடம் ஆனால் வயல்களில் அல்ல. இரண்டாவது மரக்கறி உணவில் சேர்க்கப்படும் ஒரு உணவு. மூன்றாவது சூட்டினால் தோலில் ஏற்படும் ஒரு வகை நோய். சூட்டினால் தோலில் ஏற்படும் ஒரு வகை நோய்.
இவர்கள் ஒருவரும் சொல்லவில்லை என்றால் மற்றவர்கள் சொல்லலாம். 5 எழுத்து சொல்ல ஆமா. விளைவிக்கக்கூடிய வயல் நிலவா? வயலில் இல்லாத வேற ஒரு இடத்துல விளைவிக்கிறது. இது மாதிரி விளைவிக்கிறது தான், ஆனா வயலில் அல்ல. இது இப்ப இது இது எல்லாருக்கும் தேவையான ஒரு பொருள். பொருளா? ஒரு பொருள் தான் இது. இல்ல பொருள் இல்ல, அந்த அந்த விளைவிக்கிற அந்த பொருள் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் தேவை. அந்த விளைவிக்கிற இடத்தை தான் நாங்க கேட்கிறோம். விளைவிக்கிற இடம் தோட்டமும் இல்ல வயலும் அல்ல. 5 எழுத்துன்னு சொல்றீங்க. 5 எழுத்து. 5 எழுத்து என்ன? ஆமா. எல்லா வீட்டிலையும் இது இருக்கும். மரக்கறி உணவுல சேர்க்கப்படும் ஒரு உணவு. மற்றது சூட்டினால் தோல்ல அநேகமா சின்ன பிள்ளைகளுக்கு வரும், பெரியாக்களுக்கும் சில பேருக்கு வரும் சூட்டினால் வர ஒரு நோய். கோமலும் இல்ல. நோயோட சேர்த்து வருமா? இல்ல இது சும்மா அதுல வெளியே தெரியும். சில நோய்களுக்கும் இது அறிகுறியா தெரியும். 5 எழுத்துன்னு சொன்ன நீங்க என்ன? மரக்கறி வகை உணவு வந்து அந்த மரக்கறியை கேக்குறீங்களா, சமைத்த உணவை கேக்குறீங்களா? மரக்கறி உணவுல இதுவும் சேர்க்கப்படும். சமைக்கிற இது மாதிரி உணவு தான். எல்லாரும் இன்றைக்கு சாப்பிடுவோம். நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். நான் சொல்றேன். அப்பளம் வருமா? சரி, அந்த வழியில சொல்லுங்க டாக்கண்டு மூண்டையும். 2வது அப்பளம். தோல்ல வர்றது பொப்பளம் வரும். மற்றது விளைவிக்கக்கூடிய வயல் என்ன? வயல் இல்ல, வயலில் அல்லன்னு சொன்னா. வயலுக்குள்ள வந்து மரங்கள் தான் வளரும். இது நான் அந்த சொல்ல கண்டுபிடிச்சிட்டேன். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். சரி, 3வது நீங்க சொல்லுங்க. நவலோதி அவர்கள் சொல்லுங்க. உப்பளம். வாழ்த்துக்கள். பத்மினி அவர்கள் 2 கண்டுபிடித்த. அப்பளம் கொப்பளம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். 2வது சொல்ல வழியில நான் 2 அதான் உப்பளம் சொல்லிடுவேன். தெரியல கொஞ்சம். அடுத்தது யாரு? சரி, அடுத்தது ஜெயாக்கா சொல்லுங்க நீங்க. சொல்லுங்க. ஒரு செயலுக்கான விளைவுக்கு ஒருவர் காரணமா இருக்கும் நிலை. ஒரு செயலுக்கான விளைவுக்கு ஒருவர் காரணமா இருக்கும் நிலை. இது வந்து 4 எழுத்துக்கள். ஒரு செயலுக்கான விளைவுக்கு ஒருவர் காரணமாகும் நிலை. 2வது ஓர் அமைப்பின் ஒரு பகுதி. அமைப்பின் ஒரு பகுதியை எப்படி சொல்லுவோம். மற்றது ஒன்றை நிராகரித்து மேற்கொள்ளும் போக்கு. போக்கு நிராகரித்து செய்யும் போக்கா? ஒன்றை நிராகரித்து மேற்கொள்ளும் போக்கு. ஒரு அமைப்பின் ஒரு பகுதி. வேற யாரும் கண்டுபிடித்தார்? ஒரு செயல் காரணம். ரெண்டாவது இருக்கா சொல்லுங்க. ஒரு அமைப்பின் ஒரு பகுதி. வாவ். ஏமல சொல்லுங்க பாப்போம். குறை நினைக்காம நானும் சரி அங்கால இதுல எனக்கு அந்த கேள்வியை 2வது 1வது 3வது சொல்லுங்க. அந்த அமைப்பின் இதை விட்டுட்டு மற்ற கேள்வி. ஒரு செயலுக்கான விளைவுக்கு ஒருவர் காரணமாக இருக்கும் நிலை. ஒரு செயலுக்கான ஒரு விளைவுக்கு ஒருவர் காரணமாக இருக்கும் நிலை. மற்ற 3வது ஒன்றை அதாவது நிராகரித்து மேற்கொள்ளும் போக்கு. எத்தனை எழுத்து? 4.
ஏற்கனவே கேட்டு கேள்வி நினைச்சா நீங்க எல்லாரும் யோசிக்கிறீங்க. கேள்வி வந்ததா? இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி எல்லாம் இது. உங்க மூளைக்கு இருக்கு. அனைவருக்கும் உற்சாக வணக்கம். ஜெர்மனியிலிருந்து சக்தி சிறுனிஷ். நான் சொல்றேன். எப்படிங்க? சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றேன் அடுத்தது. அது தவறு. மெட்டால் சொல்லுங்க. நான் பத்மினி கமலாந்தன். சொல்லுங்க. பொறுப்பு, உறுப்பு, வெறுப்பு. சக்தி என்ன சொன்னீங்க? பொறுப்பு, உறுப்பு, மறுப்பு. அதுதான் சரி. மறுப்பு தான் சரியான விட. வாழ்த்துக்கள். என்றாலும் நான் கேட்கும்போது நீங்க சொல்லிட்டீங்க சக்தி அவர்கள். மற்றவர்கிட்ட தான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஓகே, ஜூம் போடவே இல்லை. நான் வெப்சைட்ல தான் கேட்டுவிட்டு பதில் தெரிந்தவுடன் தான் ஜூம் போட்டேன். ஆனபடியா நீங்க மற்றவர்கிட்ட கேட்டது எனக்கு தெரியாது, மன்னித்துக் கொள்ளுங்கள். இல்ல பிரச்சனை இல்ல பாப்போம். அடுத்த கேள்வி கேட்கிறேன். இது 3 எழுத்துக்கள் தான். 3 எழுத்துக்கள். பிறர் விதிக்கும் அல்லது இடும் பணி. பிறர் விதிக்கும் அல்லது இடும் பணி. 2வது மரத்தை இழைக்கும் போது விழும் மெல்லிய சுருள். இதுகளை இப்படி சொல்லுவோம். அல்லது மற்றது 3வது தாக்குதல், ஆபத்து, அழிவு முதலிய ஏற்படாமல் தடுக்கும் பாதுகாப்பு. தாக்குதல், ஆபத்து, அழிவு முதலியவை ஏற்படாமல் தடுக்கும் பாதுகாப்பு. 3 எழுத்துக்கள். நான் சொல்றேன் நான் பதில் சொல்லலாமா? அப்புறம் மற்ற வாணிமோகன் நிக்கிறீங்களா? நிக்கிறேன். ஓகே, வாணிமோகனுக்கு முயற்சி செய்து வேற பாப்ப வேண்டாம். முதல்ல அவைகளுக்கு கொடுத்துதான் மற்றவைக்கு வாரம். சொல்லுங்க. அதாவது 3 எழுத்துக்களை கொண்ட சொல். பிறர் விதிக்கும் அல்லது இடும் பணி. முதலாவதுக்கான தரவு. பிறர் விதிக்கும் அல்லது இடும் பணி. 2வது மரத்தை இழைக்கும் போது விழும் மெல்லிய சுருள். 3வது தாக்குதல், ஆபத்து, அழிவு முதலியவை ஏற்படாமல் தடுக்கும் பாதுகாப்பு. எத்தனை? 3 எழுத்துக்கள். 3 எழுத்துக்கள் தான். நான் கண்டுபிடிச்சிருக்கேன். தாக்குதல் 3வது சொல்லுங்க. 3வது தாக்குதல், ஆபத்து, அழிவு முதலியவை ஏற்படாமல் தடுக்கும் பாதுகாப்பு. நான்கு. ஓகே, 3 எழுத்துக்கள். 3. ஓகே, கொண்டு மாறுதில்ல. வந்தா வரும், இல்லையாண்டா இல்ல. நல்ல ஈஸி. நான் கண்டுபிடிச்சிருக்கேன். 2வது மரத்தை இழைக்கும் போது, அதாவது இழைக்கிறண்டைக்கு அந்த மரத்தை இதுன்ற போது வெறும் விழும் மெல்லிய சுருள். அது என்னன்னு சொல்லுவோம். அல்லது சரி பாக்கு என்னன்னு சாப்பிடுவீனா? உண்டை மட்டும் சொல்லலாமா? மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம் ப்ளீஸ். வாணிமோகன் அவர்கள் தான் சொல்லணும். அவரால் முடியாது. வேற யார்கிட்ட கேட்பேன். நாங்க 3ஓட நிக்கிறோம், நீங்க 1ஓட. இல்ல எனக்கு பாக்கு சொல்லியாக்கா நான் கண்டுபிடிச்ச வேலை கேட்டேன். அதான் அப்படியே மற்றதுக்கு நீங்க அதை தான் அவ சொல்லாண்டா நான் சொல்றேன். சப்பி, கப்பி, துப்பி, மப்பி. ரெண்டைக்கு இப்படி வந்தா போச்சு. பாக்கு, சப்பி, மன்று, துப்பி. மரத்தை இழைக்கும் போது விழும் மெல்லிய சுருள். அந்த சுருளை வச்சு கொண்டுதான் நீங்க பார்க்க யோசிக்கணும். மரத்தை இழைக்கும் போதா? அது வந்துடும். நான் நேரடியா சொல்றேன். அர்த்தம் இருக்கு அதுல. வாணி, கடையில எப்படி போய் பார்க்க கேப்பீங்க? சும்மா இருங்க. யோசிக்க விடுங்க. பாக்கொண்டு தாங்கடா நீங்க கேக்குறது.
ஆ, முழுசா பண்ணிட்டு வர்றீங்களா? ஆ, இங்க முழுசா கிடாக்கு தானே கொழும்பு இருக்குல்ல. ராத்தல். வாணியக்கா வீட்டுல ஒரே இடியல் போல இருக்கு. இதெல்லாம் ஓட்டு. அதான் முழுசா பண்ணிட்டு வர்றேன். இவ்வளவு சொல்றீங்க. இல்ல நான் இங்க சும்மா சாமிக்கு வைக்கிறது தானே. சாமிக்கு வைக்கிறதா? சொல்லுங்க வாணியக்கா. அது முழுசா எனக்கும் தெரியும். ஐயோ இப்ப கிட்ட யோசிக்க இருக்கிறேன். யோசிக்க விடுறதா? நானே கண்டுபிடிச்சிட்டேன் பாக்கண்டுடனே. நானும் ஆ, கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே ஓகே பாருங்க. ஜெயமலர் கேள்வி கேட்ட உடனேயே நான் பதிலுடன் முதல் வந்தால் நான். முதலாவது 2ஆயிரம் சொல்லுங்களா ஒரு தடவை. பிறர் விதிக்கும் அல்லது இடும் பணி. நான் இப்ப உங்கள்ட்ட ஒரு வேலையை சொல்ற மாதிரி. மற்றது தாக்குதல், ஆபத்து, அழிவு முதலியவற்றிலிருந்து ஏற்படாமல் தடுக்கும் ஒரு பாதுகாப்பு. சரி ஓகே. வட்டி வட்டி தட்டி. நாங்கள் இவ்வளவும் சொல்லி நீங்க கண்டுபிடிக்கல என்றால் எப்படி சொல்லுவீங்க? இல்ல பாக்கு வட்டி. அது பாக்கு வட்டி வெட்டுற கருவி இல்ல. சரி, வெட்டினா என்ன வரும்? அதுல பாக்க வெட்டினா என்ன வரும்? என்ன வரும்? துண்டு வரும். அது என்ன சொல்றீங்க? பாக்கு வெட்டி வாரத்தின் துண்டு. அந்த துண்டை என்னன்னு சொல்லுவீங்க? பாக்க துண்டு, ஒரு துண்டு. என்ன தெரியா? இது தெரியாம இருப்பீங்களா? வெத்திலையோட என்னத்தை சேர்த்து சாப்பிடுவீங்க? சீவலோட கடலையும் கருப்பு. கடலையும் கருப்பு. வாணி பத்மின் சொல்லிவிட்டா பதில். இப்ப சொல்லுங்க பதில். பத்மின் இல்ல வந்துட்டு தானே அவ சொல்லிட்டா. பதில் வரலையா? பதில் வரல. பிள்ளை சொல்லுங்க. தெரியாது. ஓகே தெரியாது. சொல்லுங்க பாபம். 2ஆவதுக்கு ஜீவல் தெரியும். மற்றது இந்த பனிக்கு ஏவல் வரும். மற்றது தாக்கு அதான் நான் அதை கண்டு தெரியும். அதான் சொல்லிட்டேன். இல்ல சீவல வரவே இல்லதான். ஓகே பாவிக்கிறீங்களா நீங்க? பாக்கு இல்ல சொல்றது நீங்க கிழங்கு கண்டுதான் சொல்லிருப்பீங்க. கிழங்கு ஜீவல் ஜீவல் அது என்ன நறுக்கொடியல் மரவள்ளி கிழங்கு ஜீவல். மரத்தை இழுக்கல, சீவேக்கல, அந்த வர சுருள் அதால நான் அப்படி சொன்னேன். நான் இழைக்கும் போது ஏவல் சீவல். மற்றது இல்ல வரவே இல்லை. காவல். காவல் வந்து ஜெயாக்கா சொன்னீங்க. என்ன முதல்? ஓ மற்ற 2 நான் சொன்னேன். ஓகே பரவாயில்ல, நானும் மூணும் கண்டுபிடிச்சிருக்கிறேன். முதல் சொல்ல சொன்னா நீங்க சொல்லல முதல். முதலாவது 3 பதிலோட நான் இப்ப கேட்கிறாக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். நீங்க முதல் சொன்ன ஆக்களை விட்டுட்டு நான் அந்த ஒண்ணு சொல்லாத ஆக்களை தான் கேட்டு கொடுக்குறேன். இப்ப இந்த கேள்வி வந்து ஜேசி மணிவண்ணனுக்கான கேள்வியா? அவர் இதுவரைக்கும் ஒன்றும் சொல்லாதபடியால் அவருக்கான கேள்வி. மற்றவையும் கண்டுபிடிங்க. அவர் ஓகே உங்களுக்கான இது வந்து இது 3 எழுத்து தான். வெற்றியை குறிக்கும் சொல். வேண்டாம், இது வேண்டாம். ஓகே அது தாங்க, அது நல்லது. இல்ல இவரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு வச்சுதான் நான் மாறி எடுக்கிறேன். ஓகே உங்களுக்கு 4 எழுத்துக்களை கொண்ட சொல். மருத்துவ குணம் கொண்ட ஒரு செடி வகை. சரியா? மருத்துவ குணம் கொண்ட ஒரு செடி வகை. 2வது இறைவனை துதித்து பாடும் பாடல். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்ற இது வீட்டின் ஒரு பகுதி. சரியா? வீட்டின் ஒரு பகுதியா? அது எங்கட நாடுகள் தான். இங்க பெருசா குறைவு. நான் சொல்லுவேன். மருத்துவ குணம் கொண்ட ஒரு செடி வகை. கூடுதலா டயபிட்டிஸ்காரர் இந்த செடி வகையில பூக்களை தான் கூட தண்டுவினோம். 2வது கேள்வி என்ன? 2வது இறைவனை பாடும் பாடல். அது இன்றைக்கும் பாடி இருந்தீங்க. மற்றது இது வீட்டின் ஒரு பகுதி. ஜெசி சொல்லாவிட்டால் தான் மற்றவர்களுக்கு சான்ஸ். நானும் மூண்டும் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு கெட்டிக்கார ஜெசி சொல்லாட்டில் வாணிமோனுக்கு சந்தர்ப்பம். முதலாவது சொல்லுங்க. மருத்துவ குணம் கொண்ட ஒரு செடி வகை. சரி ஓகே சரி. ஜெசி சொல்ல வேண்டாம், நான் சொல்லுவேன். வேலை கீழ மூல என்ன ஜெசி 2வது சொல்லுங்க. சுகம் தானே? நீங்க காலமா வந்து செய்தீங்களே இதுல. இறைவனை துதித்து பாடுனீங்களே. நானும் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்களும் நிக்கிறீங்க. உங்களோட வேற இறைவனை துதித்து
நானும் சொல்லு பிள்ளை ஜெசி சொல்லு. ஓ என்ன தவிர எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்க. மற்றவை கேட்க வரீங்க வந்து உங்களுக்கு கேட்க ஒரு ஆளு கேட்கல யோசிக்க விடுவானும் கதைச்சோம். நாங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன ஜெசி வெள்ளிக்கிழமை என்ன செய்யற நீங்க காலையில? இது வந்து எங்கிட்ட இந்த இதுல காலமே தானே போகணுங்க. வாயில வந்துட்டு ஜெயமலன். தெரியும், அப்படி மற்ற பக்கம் வராதல்ல உடனே. கூட்டி பாடுறது ம். நாலு ராஜேஷையும் அவவையும் ஜோதிச்சாலே வர மற்றது. ம். சரிகாவையும் ஜோதிச்சா. ராஜேஷ் ராஜேஷ் நடிகரும் சரிகாவையும் ஜோதிச்சா இன்னொரு பதில் வரும். ராஜேஷ் இறந்துட்டாரு. அவர் பாட்டு பாட்டு வரும். ரெண்டு பேரும் ஜோதிச்சா. ராஜேஷே மாரியம்பாணியக்கா. சரிகா சரிகா சரிக்கா. சரி, அந்த பாட்டு யா ஒரு பாட்டு அழகான பாட்டு அது. பூவை பெற்று அது நிறைய மருத்துவ குணம் கொண்டு அந்த டயபிட்டிஸ்காரருக்கு நிறைய இதெல்லாம் செய்யுது. அந்த புண் வந்தா கூட டயபிட்டிஸுக்கு அதை காலில் தவிச்சு அதை வச்சு காலில் கட்டிதுன்னா அந்த புண்ணையே ஆற்றுமா. அதிகமாக இந்த இந்து மத கோயில் வழியே நிறைய இருக்கு அந்த மாதிரி. என்ன இந்த காடுகளுக்கு எல்லாம் இருக்கு, காட்டு பகுதிகள் காட்டில இருக்கான்னு அதை இதை வைக்கிறோம். தூள் அந்த நிறைய விற்கிறாங்களே. இப்ப அது பெரிய ஃபேமஸா போய் இப்ப கடைகள் எல்லாம் அது விற்கிறாங்க. நேவிஸ் பிலிப் சார் சொல்லுங்க, என்னத்த என்ன சொல்ல முற்படுறீங்க? என்னது? இல்லைன்னா சொல்ல இல்லை. அது அது வந்து ஒரு மருத்துவ குணம். தேநீர் மாதிரி எல்லாம் பாவிக்கலாம். தேநீரா ஓகே, குடிக்கலாம், அவிச்சு குடிக்கிறது. ம். தேநீர் மாதிரி எல்லாம் அதை பாவிப்பாங்க. அது தூளா விற்கிறாங்க கடைகளில். டோகரா. ஓகே, ஒன்றுமே ஒரு பகுதி முற்றமண்டு வருமா? இல்ல 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 அந்த வழியில வராது. சரி, ஓகே. வேற யாரும் சரி, வாணியம் ஆவாரம் பாவாரம் தாவாரம். கண்டுபிடிக்க கஷ்டம் தான். ஆவாரம் பாவாரம் பாவாரம் பா தேவாரம் பாவாரம் சொல்றது தானே? பாவாரம் சொல்றது பாவாரம் சொல்றதோ பாடுறது. ஓ இல்ல பாவாரம். அடுத்தது தாவாரம். ஓகே, சரி. அடுத்ததை சொல்றேன். அடுத்த நான்கு கேள்வி, நான்கு எழுத்துக்கள். இது வந்து யார் சொல்ல? ராஜினி அவர்கள் இருக்கா சொல்லி பாருங்க. அவரும் ஒன்றும் சொல்லல. நானும் சொல்லல. நீங்க ஒன்று சொல்லிட்டீங்களே. அதான் நீங்க வந்த உடனே சொன்னது உங்களுக்கு அதை போயிட்டு போட்டேன் நான். ஓகே ஓகே சரி சரி. ஓகே ஓகே. ராஜினி அவர்களுக்குரிய சொல் வந்து வெற்றியை குறிக்கும் சொல். இது வெற்றியை குறிக்கும் சொல். இரண்டாவது, ஒரு மதத்தில் அல்லது மத பிரிவினர் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறும் ஒரு ஊர். ஊரண்டைக்கு அது அந்த இடத்தை அப்படித்தான் சொல்லுவோம். அதாவது ஒரு மதத்தால ஒரு கோயில்கள் அதில் உள்ள இடத்தை அப்படி சொல்லுவோம். மூன்றாவது, பாத்திரம், நகைகள், கப்பல் போன்றவற்றை குறிக்கும் ஒரு சொல். எத்தனை எழுத்துக்கள்? 3 எழுத்துக்கள். கப்பலா? கப்பலையும் இப்படி சொல்லுவோம், பாத்திரங்களையும் இப்படி சொல்லுவோம், நகைகளை கூட இப்படி சொல்லுவோம். நகைகளையும் சொல்றதா? அதாவது உலோகத்தால செய்யப்பட்ட பொருட்களை அநேகமாக இப்படி சொல்லுவோம். சொல்லாட்டி நான் சொல்கிறேன். குறிக்கும் பாத்திரம் நகைகள். ரெண்டாவது என்ன சொன்னீங்க? ரெண்டாவது, ஒரு மதத்தினர் அல்லது மத பிரிவினர் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதும் ஒரு ஊர். ஊரண்டைக்குல அது அதோட சேர்த்து அது வேறும். அந்த ஊர் முக்கியன்னு சொல்லி அத அந்த இடத்த சொல்லுவோம். அந்த இடத்த இலங்கையில ஒரு ஊரோ? இல்ல இல்ல, ஊருண்ட பேருக்கு போக வேண்டாம். இது அந்த பொதுவா எல்லா இடங்கள்லயும் அது அந்த இடத்த அப்படி சொல்லுவாங்க. இப்ப ஒரு கோயில்கள் அது இருக்கிற இடங்களை நாங்கள் இதை தரிசிக்க போறோம்னு சொன்னா அந்த அந்த இடத்த சொல்ல அந்த பேரை சொல்லுவாங்க. கூடுதலா கோயில்கள் இருக்கிற இடம் தான். அது எந்த மதமா இருக்கலாம், அந்த கோயில்கள் உள்ள இடத்தை சொல்லுவோம். மற்ற வெற்றியை குறிக்கும் ஒரு சொல். அது வந்து சில நீங்க கேள்விப்படாம சொல் தெரிஞ்ச சொல்லுத்தான், ஆனால் வெற்றிக்கான சொல்லுன்னு தெரியாம இருந்திருக்கலாம். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சாலும் அது சொல்லலாம். 3 எழுத்து தனி நானும் கண்டுபிடிச்சிருக்கிறேன்.
நகைகளோட வச்சிருக்கோம் இதா எனக்கு கஷ்டம் வெற்றி பொதுவாக சொல்ற ஒரு இடம் அது. அதாவது உலோகத்தால செய்யப்பட்டதுகளை கூடுதலா இப்படி சொல்லுவோம். பாத்திரத்தையும் இப்படி சொல்லுவோம். சரி மரத்தால செய்ததையும் அப்படி சொல்லுவோம். இப்ப கப்பலே எல்லாம் மரத்தால செய்தால் கூட அப்படித்தான் சொல்லுவோம். மரம்னு சொல்லி அந்த சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி இதுக்கும் சொல்லுவோம். கடைசி ரொம்ப சுகமானது. யார் மூன்றுக்கும் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறீங்க? எனக்கு தெரியும். முதலாவது நான் ஒரு ஊகத்துல தான் சொல்லுறேன். எனக்கு அது வெற்றிக்கு தெரியாது. ஊகத்துல சொல்லுறேன். முதலாவது நலம் நலம் தலம் கலம். கடைசி கலம் சரி. ரெண்டாவது தலம், மூன்றாவது கலம், முதலாவது தான் எனக்கு தெரியாது. முதலாவது பிழை. முதலாவது யார் சொல்ல போறீங்க பாப்போம். இதுல அவர் சொன்னதுல முதலாவது பிழை. வெற்றியை குறிக்கும் ஒரு சொல் வந்து பலம் வராது. ராஜன் எப்படி என்ன சொன்னீங்க? பலம் பலம் தான் சரி. அதுக்கு பலம் மூன்று எழுத்துன்னு தான் சொன்னேன் நான். இப்ப ஜெயசி தான். இப்ப ஜெயசியும் நகுலவதி அவர்களுக்கு உரிய சொல்லுதாருன்னு கண்டத்தை யார் கண்டுபிடிக்கிறீங்க அவர் சொல்லலாம். ஜெசி அல்லது நகுலவதி அவர்கள் யார் முதல் கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். ஓகே, இது மூன்று எழுத்து தான். மூன்று எழுத்து. இது ஒரு வாசனை பொருள். வாசனை பொருள். இரண்டாவது, உலக மக்கள் அனைவரும் இப்போது இந்த நிலைத்தான் இருக்கிறார்கள். இப்போதும் அது அடங்கு. நான் இது எப்போ எழுதினாலும் இப்போவும் அதுதான் அந்த நிலை தான் இருக்கிறோம். உலக மக்கள் அனைவரும் இப்பொழுது இந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். மூன்றாவது, சேலை ஆடை என்றும் பொருள்படும். அதே நேரத்துல நித்திரையும் குறிக்கும். முதல் என்ன சொன்னீங்க? முதல் தெய்வீக நித்திரையை குறிக்கிறதுக்கு முதல் ஏதோ சொல்லி சொன்னீங்க. உலக மக்கள் அனைவரும் இப்போது இந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். மூன்றாவது கேள்வியில மூன்றாவது, சேலை ஆடை என்று பொருள்படும். சேலையில உடை என்று வரும். மூன்று எழுத்து தான். ஒரு வாசனை பொருள். இது வந்து வாசனை பொருள் நீங்க எங்கட நாட்டுல கூடுதல் அந்த பேர்கள் கூட பாவிச்சிருக்கிறோம். இது ஒரு மரத்தில இருந்தா வருது. அதுக்காக சந்தன மரம் இல்ல, வேற ஒரு மரம். நான்கு எழுத்தா? மூன்று எழுத்து. மூன்று எழுத்து. உலக மக்கள் அனைவரும் இப்ப நாங்கள் எல்லாரும் இப்ப ஒரு இதான நிலையெல்லாம் இருக்கிறோம். வேண்டாம், எல்லா நாட்டிலையும் போர்கள் படிச்சு கொண்டிருக்கு, சண்டைகள் தொடங்கி கொண்டிருக்குது. அங்க ஈரான்ல மற்ற இங்கால ரஷ்யா பக்கம் எல்லா மக்களும் இப்ப இந்த நிலையெல்லாம் இருக்கிறோம். அந்த இப்படா ஓடுவோம். ரெண்டாவது பானாவில வருமா? இல்ல அப்படிலாம் கேட்கல, வராது. வாசனை பொருள். வாசனை மரத்திலிருந்து வருதுன்னு சொன்னா எல்லாம் மரத்துல இருந்து தான் வருது. மரத்துல இருந்து தான் வருது. இப்ப நீங்க உடனே சந்தன மரத்தை தான் எடுப்பீங்க வாசனை பொருள். ஆனா இது சந்தன மரம் இல்ல, வேறு உண்டு. அது முதலாவதுக்கு இல்ல, மூன்று எழுத்து அல்ல அது. நான் சொல்லவா? மூன்று எழுத்து தான். பதில் பொறுங்க. நான் அவ ரெண்டு பேரையும் கேட்ட முடியாடுதான் நீங்க சொல்லணும். ஓகே. மூன்றாவது, சேலை ஆடை நித்திரைய சேலை கண்டுபிடிச்சிட்டீங்க. சேலைக்குரிய இன்னொரு சொல்ல கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் வரும். பஞ்ச பாண்டவரை நினைங்கோ அந்த சொல்லு வரும். தேயிலை என்று சொல்றீங்களா? நான் சொல்லி பாக்கட்டா? சொல்லிப்பாங்க பாப்போம். துயில் மூன்றாவதுக்கு,
ரெண்டாவதுக்கு வந்து நானும் அது மட்டும்தான். உலக மக்கள். உலக மக்கள்ன்றது முதலாவது. அதான் பிறகு மற்றது சொல்ல மூன்றும் தெரிஞ்சாதான் நீங்க சொல்லி இருக்கணுமே, இப்ப சொன்னீங்க. அதுதானே. நானும் அதை எழுதினேன். அந்த எழுத்து சரி வருது இல்ல சொல்ல. இல்ல நகுல நீங்க துயில் சொன்னீங்க, அதுல நடு எழுத்த மாத்துங்க. நடு எழுத்து மாத்தணும், அது பிள்ளைதான். நீங்க எனக்கு மாறித்தான் விளங்கினது. துகில். துயில் என்றது நித்திர கொள்றது, மற்ற இது வந்து நீங்க சொன்னது சேலைக்குரிய, அதாவது ஆடைக்குரிய சொல். துகில் உண்டு. அதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப ராஜினி அக்கா கண்டுபிடிச்சா சொல்லலாம், அல்லது ஜெசி கண்டுபிடிச்சா சொல்லலாம். அல்லது நான் உலக மக்கள். என்ன நான் தான் முதலாவது அமௌண்ட் கண்டுபிடிச்சேன். சரியா சொல்லாத குலத்தானே கேட்டுக்கொண்டு. இது ஒரு வாசனை பொருள். மற்ற இப்ப உலக மக்கள் அனைவரும் இப்ப இந்த நிலையில்தான் இருக்கிறார்கள். நான் இது எழுதினது 5 வருஷத்துக்கு முதல், ஆனா இப்பவும் அந்த நிலையில தான் இருக்கிறார்கள். ஏக்கா பதில் சொல்லாதே, நீங்க பதில சொல்லுறீங்க. மற்றது சேலை ஆடை என்று பொருள்படும். ஜெயமலர் சொல்ல சொல்ல ஜெயாக்கா பதில சொல்லுறா. பதில் சொன்னா அவங்க ஏற்கனவே உள்ள புள்ளியால் வெட்டுப்படும். நான் என்ற மனதில் என்ன வெளியில இல்ல வெளியிலதான் வருது. நான் கேட்டபடியா தானே, எனக்கு கேட்டபடியா தானே சொன்னேன். நான் சொல்லி பாக்கணும் ஒருக்கா. சொல்றேன். துகில், பகில், பிகில். அது கடைசிதான் சரி, மற்ற எல்லாம் பிள்ளை. நீங்க ஒரு பயமான நிலையில இன்னும் மாதிரி கூட உள்ளம் இருக்கும். இப்ப சண்டையில எல்லாம் நடக்க போது அப்ப அதான் யோசிச்சு சொல்லணும். மற்றது மற்ற என்ன இது வாசனை திரவியம், அது வந்து அகில். கெட்டிக்காரி கெட்டிக்காரி நகுலவாதி. வாசனை திரவியம் எடுக்கிறது அகிலம் சொல்றாங்க. அகில் அகில் அந்த மரம் இருக்கு. அகில் மரம். என்ன மரம்? அந்த மரம் சந்தன புகை காட்டுறது அது நல்ல விஷயம். ஓகே, திருப்பி தனியா ராஜினியக்காக்கும் ஜெசிக்கும் உரிய இருக்கு இல்லையா? அவைதான் ஆக கீழே நிக்கணும். ஓகேயா? 2 எழுத்து தானே? சரியா? 2 எழுத்து தான். முதலாவது பழுக்க காய்ச்சிய இரும்ப இப்படி சொல்லுவோம், பழுக்க காய்ச்சிய இரும்பு. 2வது பொன்னிறத்தை குறிக்கும் ஒரு சொல், பொன்னிறத்தை குறிக்கும் ஒரு தமிழ் சொல். 3வது கிருமியல், சிறிய சிறிய கிருமியல் அதுல சொல்லும் ஒரு பொருள். 2வது என்ன சொன்னீங்க? ஒரு பொருள் இல்ல, ஒரு கிருமியலை குறிக்கும் ஒரு சொல்லலாம். கிருமி மாதிரி ஒரு வைத்தியங்களோட அம்புகளையும் இருக்கும் வெளியில. முதலாவது 2வது என்ன சொன்னீங்க? பொன்னிறத்தை குறிக்கும் சொல். பொன்னிறத்தை நாங்கள் இப்படின்னு சொல்லுவோம், ஆனா 2 எழுத்துல சொல்லணும். நீங்க முழுக்க சொல்லாம நிறமன்னு சொல்லாம தனி 2 எழுத்துல சொல்லணும். ரெண்டு எழுத்து தான். பழுக்க காய்ச்சிய இரும்பு, மற்ற பொன்னிறத்தை குறிக்கும் சொல், மற்ற சின்ன கிருமி, கருக்கள், மற்ற அந்த சின்ன சின்ன உயிரினங்களை குறிக்கும் ஒரு சொல். நீங்க முதலாவதுக்கு விடைய சொல்லிட்டீங்களோ? இல்ல, பழுக்க காய்ச்சிய இரும்பு அதுங்க எனக்கு முடியாது. இல்ல 2 எழுத்து தானே நான் விடாதாரம். 3 கொஞ்சம் ஒன்றுக்கு தெரிஞ்சாலும் நீங்க அந்த முறையில அந்த வழியால வந்து சொல்லி பாருங்க. சில நேரம் 2 சரி வரலாம், 3 சரி வரலாம். இரும்பு மற்ற இன்னொன்று இரும்பு மற்றது வெட்டிய என்ன முதலாவதான் இரும்பு, பழுக்க காய்ச்சி இரும்பு. 2வது பொன்னிறத்தை குறிக்கும் சொல். 3வது கிருமிகளை சொல்லுவோம். கூடுதலா மற்ற சின்ன உயிரினங்கள் தான் மண்ணுக்குள்ள எல்லாம் இருக்கு, எங்களோட உடம்புக்குள்ளயும் இருக்கு. கண்டுபிடிச்சிருக்கீங்க? நான் கண்டுபிடிச்ச மாதிரி தான் இருக்குது.
ஓகே, நேரம் போகுது. யாரும் சொல்லுங்க, நாங்கள் இது இந்த இதோடைய நேரம் என்ன கரம் போல துரு கரு துரு வந்து என்னண்டு வரும்? இரும்ப நல்லா காய்ச்சினா என்னண்டு துரு வரும்? காய்ச்சினா பழு திரும்ப ஒரு தரம் கேள்வி சொல்லுங்க ப்ளீஸ். பழுக்க காய்ச்சிய இரும்பு. ஓ, 2 எழுத்துக்கள் தானே. 2வது பொன் நிறத்தை குறிக்கும் ஒரு சொல். அது நாங்கள் 4 எழுத்துலாம் சொல்லுவோம். ஆனா முதல் 2 எழுத்தையும் சொன்னா சரி. நீங்க இந்த பொன் நிறத்தை குறிக்கும் சொல். மற்றது சின்ன உயிரினங்கள், அதாவது கிருமிகள், எங்களோட வயிற்றுக்கையும் இருக்கு, நிலத்துல பற்றினாலும் வரும், எல்லாம் சின்ன சின்ன உயிரினங்களை அப்படி சொல்லுவோம். யார் மூன்றும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறார்கள்? பழு மடு புழு சொல்றேன். திருப்பி சொல்லுங்க. பழு மடு புழு. நீங்க மாறி சொல்றீங்க. முதலாவது என்ன சொல்றீங்க? பழுக்க காய்ச்சி எறும்பு. பழுக்க காய்ச்சி எறும்பு பழுதான். விட வந்துட்டு தான் நான் மாறி சொல்றீங்க. ஓகே, பொன்னிறத்தை குறிக்கிறேன் என்ன? அப்ப அது என்ன சொன்னேன்? நான் மடு சொன்னேன். இருக்குமா? அதான் மாறி மழு. மற்றது முதலாவது கடைசி புழு என்ன? மழு பழு புழு. பழுதான். பழுப்பு நிறத்தை தான் பொன், அந்த பொன் நிறத்தை சொல்றது பழுப்பு நிறம். அதான் 2 எழுத்து சொன்னான். பழு என்றாலும் அது பழுப்பு தான். ஓகே, நீங்க மாறி சொன்னீங்க, அதான் கேட்டேன். நீங்க முதலாவதுக்கு பழு சொன்னீங்க. ஓகே, முதலாவதுக்கு என்ன? அப்ப அது மழுவா? மழு கத்தியன் எல்லாம் சொல்றாங்களா? அந்த பெரிய இதான இரும்பு கத்தியம் மழு கத்தியன் மலங்கி போனாண்டா தேஞ்சு போச்சுண்டா, அது கூருக்கு வராது. அதான், அதாவது தேங்காய் தான் கூடுதல் உடைப்போம். ஆனா அதுல மொத்த கத்தி, அதான் பழுக்க காய்ச்சிய கதை இரும்பு அதுதான். அது வந்து பழக்க காய்ச்சினா தான் அதை தட்டுவினம். ஆனா மலங்கி போறது மொட்டையா போறது. அது மழுங்கிறது வேற, இது மழு. மழுங்கி போறது வேற, மழுங்கி போறது. என்ன இது மழு கண்டதுக்கு தான் இந்த அர்த்தம் இருந்தது. பழுக்க காய்ச்சி இருந்தது. ஓகே, நாங்க அடுத்த பகுதி போக வேண்டாம். இதுல முன்னக்கட்டு ஒண்ணு நிக்கலாது. மன்னிக்கவும், நான் விடைக்கு பெறுகிறேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கூறி பங்கு பற்றிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி மற்றதுக்கு வேற இராது உங்களுக்கு. நீங்க வந்தாலும் வந்தாதான் நான் சொல்லிட்டீங்க. சரி, போயிட்டு வா. சொல்லிடுவோம். திட்டி அனுப்புகிறார் ராஜினி. என்ன சொல்லி அனுப்புறேன். கெட்டிக்காரியா? நன்றி நன்றி. அப்படி என்ன மிக்க மிக்க நன்றி. இல்ல, நான் வேலைக்கு போகணும் தமிழ் பள்ளிக்கூடம். வெள்ளிக்கிழமை எனக்கு சரியான பிஸியான நாள், மன்னிச்சு கொள்ளுங்க ஜெயமலர். உண்மையில நிகழ்ச்சியான எனக்கு விறுவிறுப்பான நிகழ்ச்சியாக இது இருக்கிறது. மிகவும் எனக்கு கவர்ந்த நிகழ்ச்சியும் இதுதான். மற்ற நிகழ்ச்சிகளும் நல்ல, எல்லா நிகழ்ச்சிகளுமே நல்ல. ஆனா கூட இந்த மூளைக்கு நல்ல வேலை. அப்ப கொஞ்சம் சுறுசுறுப்பா கழிக்கணும். சுறுசுறுப்போட வேலை ஓடி போய் வேலை செய்து. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். ஓகே, இப்ப சிவமணி அவர்கள் நிக்கிறீங்க தானே? சிவமணி அவர்கள் உங்களுக்கான எழுத்துக்கள் எல்லாம் இது உடனுடனே போகும். உடனே தெரியாது, டைம் வைக்கல, கெரியாவே தானுங்க. உங்களுக்கான எழுத்து வந்து தியதிக்கு வர தீனா, தங்கைக்கு வர இங்கன்னா, கரடிக்கு வர கானா, வாளிக்கு வர பாவன்னா, பயத்துக்கு வர ஜானா, மரத்துக்கு வர சானா, படத்துக்கு வர பானா. சின்ன வாசனை. ராஜினி அக்கா கண்டுபிடிச்சிட்டீங்க என்ன? கண்டுபிடிச்சிட்டேன். இல்ல, முதலாவது ஆளத்தான் நாங்க மற்றவே கண்டுபிடிச்சு அது இவ சொல்லாட்டு அவருக்கு எழுத்து தீனா, இங்கன்னா, கானா,
வாவென்ன ஜான டான பான. பயங்கரவாதி பயங்கர வாழ்த்துக்கள். தீனா கடைசியா அவர் மட்டும் யோசிக்கல யோசிச்சு. ஓகே, அடுத்தது வந்து ஜியாக்கா, சொல்லுங்க. உங்களுக்கான எழுத்து வந்து ஆனா, அம்மாக்கு வர ஆனா, டூனா ஆடுக்கு வர டூனா, வீடிக்கு வர வி என்ன, டை என்ன, பட்டத்துக்கு வர பானா, பயருக்கு வர ரூனா. ஜெசி சொல்றா இல்ல. ஓகே சொல்லுங்க. அதான் அறுபடை அதே என்ன சொன்ன? ஆனான்னு இல்ல சொன்னேன். ஆனா ஆனாவை சொல்லுங்க. ஆனாதான். அதேதான். ஆனாதான். 60 6 வீடு 6 வீடு என்ன வரும்? 6 கடை வீடு. அறுபடை வீடு. அறுபடை விடன்னு சொல்றது. அறுபடையும் சொல்லலாம், ஆறுபடை வீட்டுன்னு சொல்லல. ரெண்டும் சொல்லலாம். அதான் நான் பார்த்தது அறுபடை வீடுன்னு தான் இருந்தது. அவர் வந்து இருப்பார் முருக கடை. டோன்ட் வரி. ஓகே, அடுத்தது வந்து நேவிசக்கா, சொல்லுங்க. உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு முதல் எழுத்து ஆனாதான். ஆனா மற்ற டானா, படத்துக்கு வர டானா, அம்மாக்கு வர உம்மன்னா, பல்லுக்கு வர இல்லன்னா, பட்டத்துக்கு வர இட்டன்னா, பள்ளிக்கு வர லீனா, மற்றது வட்டத்துக்கு வர வானா. வானா வான். என்ன விடுவதில்ல. ஒருத்தருக்கும் இப்படி படி இல்லையா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். பள்ளி. பொறுங்க சொல்ல வேண்டாம் மொழியில. வேற நேவிசக்கா, அல்லி 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 பிடிக்கலையே. இந்த சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க, மிச்சத்தை அங்கால போடுங்க. மிச்சத்தை. அது என்ன சுவாமைய சொல்றது? மற்றது முதல் சொன்னீங்க, உங்களோட வாயிலிருந்து வந்தது அது. அல்லி சொன்ன அல்லி. மிச்சம் 4 எழுத்து தானே கிடக்குது இல்ல? பொறுங்க வார அல்லி 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 வட்டமா? பள்ளி வட்டம். அடுத்தது வாணியவர்கள், உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து சட்டிக்கு வர சானா, அம்மாக்கு வர உம்மன்னா, வட்டத்துக்கு வர வானா, தேருக்கு வர தே என்ன, அதே தேருக்கு வர இர்றன்னா, மற்ற இன்னும் இருக்கா சானா. தானாவா? சானா முதல் வந்த சானா மாதிரி சடத்தின் தானா. நான் நிறுத்திட்டேன். நானும் துடிச்சிட்டேன். உம்மன்னா சொன்னீங்க என்ன? வெளியில போ. ஓகே. ரெண்டாவது என்னவ? சர்வதேசம். சர்வதேசம். ஓகே. ஆமா. ஓகே, பத்மினி அவர்கள் சொல்லுங்க கடவுளே. உங்களுக்கு சின்ன சிறு தரேன். மானா, 2 சுழி நானா, தமிழுக்கு வர இல்லன்னா, மற்ற ஊனா, வானாவரியில வர ஊனா, சரிங்க. மற்றது கிளிக்கு வர கீனா, மற்றது மானா, இன்னும் இருக்கா மானா. மானா 6 எழுத்தா? 6 எழுத்துக்கள்லாம் 2 மானா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லுங்க. மனமகிழ்வு. வாழ்த்துக்கள். அடுத்த நகுலபதி அவர்கள் நிக்கிறீங்களா? சரி, உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து திகதிக்கு வர தீனா, மரத்துக்கு வர டானா,
காகத்துக்கு வர காப் என்ன, படத்துக்கு வர டானா, இன்னும் இருக்கா தீனா, திகதிக்கு வர தீனா இன்னும் இருக்கா வருது. மற்றது இத்தன்னா, அத்தைக்கு வர இத்தன்னா, அம்மாக்கு வர உம்மன்னா. நான் சொல்றேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன். திடகாத்திரமா? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். திடகாத்திரம். அடுத்த சக்தி போயிட்டார். அடுத்த ஜெசி. ஜெசி நிக்கிறீங்களா? ஓகே, உங்களுக்கான எழுத்து வந்து தம்பிக்கு வர தானா, மையன்னா, மைக்கு வர மையன்னா, சிவப்புக்கு வர சீனா, அப்பாக்கு வர இப்பன்னா, மரத்துக்கு வர சானா, அத்தைக்கு வர இத்தன்னா, பிள்ளைக்கு வர பீனா. எனக்கு அவர் நான் சொல்றேன். கஷ்டமா வந்துட்டு. இன்றைக்கு முழுக்க நீங்க இப்படித்தான் இருக்கிறீங்க. ஓ, இப்படிதான் இருக்கிறீங்க. என்னாச்சு? எனக்கும் தெரியும். இசைக்கு என்ன மூளை எங்க போயிட்டு? கூட பூக்க சாப்பிட்டீங்க உங்களுக்கு நேற்று. அதான் நடந்துருக்கு நேற்று. அப்படி சொன்னாலும் நான் நிக்கல. ஆனா சோம் சொல்றேன். எனக்கே சோமா இருக்காது. அவருக்கு சுகமா இருக்கா? பத்மினி இப்படி சொல்றீங்க நீங்கள். அவ அப்படி தன்னை தாழ்த்தி கொண்டே இருப்போமா நாங்க இதுக்கு எல்லாம். ஆனா உண்மையில கட்டித்தனமா எல்லாம் சொல்லி போட்டு தெரியாத மாதிரி இல்ல தெரியாத இல்ல, நீங்க அப்படித்தான் இருக்கிறீங்க. இப்ப ஜெசி எனக்கும் அதான் பிடிச்சு போய்க்கிறாங்க. பிடிச்ச போய் இருக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, சொல்லியும் பிள்ளைங்க இல்லை. அதானே, சொல்லுங்க சொல்லுங்க ஜெசி. சரி, ஜெசி தானே எனக்கு சான்ஸ் ரெண்டு தருது. நன்றி. நீ குடாவேங்க, விட்டுறாங்க, இங்கால புள்ளி போடும். என்னடாப்பா, நான் ஏதோ மந்தமா இருக்கிற மாதிரி கிடக்கு. இந்த எனக்கே தெரியுதான் என்ன சுறுசுறுப்பா இருப்பீங்க. அதுதானே சுறுசுறுப்பா அது பிடிச்சு போய் கிடக்குது எனக்கு. முதல்ல சுறுசுறுப்பா இருப்பீங்க ஜெசி. இப்ப என்ன பிடிச்சது? என்ன பிடிச்சிருக்கு? யோசிக்க விடுங்கோ. சொல்லுங்க. சொல்லுங்க அபியும் வருகுது. கொஞ்சம் வாணிய கடை செல்லுவோம். பித்த வருதான். இல்ல பீனா சொல்ற. பீனா வருது. பீனா இல்ல. சரி, சொல்லவா? ஓகே, சித்தப்புறமை. ஐயோ, அதுதான் இப்ப நாங்க எல்லாம் சொன்னாங்க. பிடிச்சிட்டுதான் இப்ப எனக்கு. அதுதான் சொன்னாங்க. நீங்க இப்ப அந்த ஓகே. ராஜினி அவர்கள் உங்களுக்கு சொல்லுவாரு. வருது, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களோட. பிள்ளைக்கு வர பீனா, பட்டத்துக்கு வர இட்ட என்ன, அம்மாக்கு வர உம்மன்னா, சட்டிக்கு வர சானா, பொம்புள் ஐயன்னா, மற்றது டாவென்னா, மற்றது கொம்பு இல்லைன்னா. கொம்பு இல்லைன்னாவா? 1 2 3 4 5 6 7 நான் கண்டுபிடிச்சிட்டேன். முட்டாளான்னு பார்த்தா 3 என்ன சட்டாம்பிள்ளை. சட்டாம்பிள்ளை. நான் முட்டாளுக்கு 3 சட்டாம்பிள்ளையாண்டா. ஆசிரியரை சட்டாம்பிள்ளை. பழைய காலங்கள்ல ஆசிரியரை சட்டாம்பிள்ளைன்னு தான் சொல்றது. நான் பிள்ளைய முதல் கடைசியா கண்டுபிடிச்சு வச்சு கொண்டு பாக்குறேன்.
ஓகே, ஜெசிக்கு இன்னொன்று தாரண சுவமா தாரண ஜெசி எழுதுங்கோ. ஓ. பட்டத்துக்கு வர இட்டு என்ன, சட்டிக்கு வர சானா, ம். 2 சுழி இன்னென்ன, ம். மடத்துக்கு வர மானா, ம். மற்ற மரத்துக்கு வர ரானா, ம். டானா படத்துக்கு வர டானா, உம்மன்னா. ராணா சொன்னீங்க. சட்டமன்றம். இப்ப கண்டுபிடிச்சிருக்கேன் டாக்டர், இப்ப வேலை செய்யுது. எல்லாரும் சித்தப்பிரமையன்னு சொன்னதால வேற பாத்தீங்களா? யாரும் புதுசா நிக்கிறீங்களா? சொல்லாதாக்கள் நன்றி வரதான். சொல்லாதாக்கள் வேற லோஜினியாக்கள் யாரும் நிக்கிறமா? இல்ல என்ன? இல்ல Okay. இல்ல இந்த நீங்க முன்னாடி கொடுங்கோவா? நான் போட்டு இல்ல இல்ல மற்றதுக்கு நான் இப்படி கொடுக்க போறேன், எல்லாரும் பங்கு பெற்ற மாதிரி. ஏன்டா நான் கண்ண சொல்லுள்ளதான் எடுத்து வச்சிருக்கேன். அது ஒரு ஆளுண்டா கண்ண நேரம் எடுக்கும். அதை சொல்றேன், நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு 2 சொல்ல சொல்லி கொண்டு வாங்க. ஆனால் சொல்ல திருப்பி சொன்னா உங்களோட சான்ஸ் ஒன்று வீணா போகும். அதனுடைய மற்றவை சொல்லும் போது நீங்கள் எழுதினா அதை வெட்டி உடனே. சரியா? ஏன்னா 30-40 சொல்லண்டைக்க நேரம் போகும். ஒவ்வொருத்தருக்கு தனியை கொடுத்தோன்னே கேட்கல. ஓகேயா? எல்லாருமே எழுதுங்க. நான் கேட்கிற உடனே படி 2 சொல்லிக்கணும் வந்தா சரி. சொல்லுங்க. ஓகே. மிருதங்க வாத்தியம். மிருதங்க வாத்தியம். அகராத சொல்லி நீங்க எடுக்கல, உங்களுக்கு தேவையான எடுத்து அதுக்கு சில நேரம் சரியா வரல, அதையும் எடுங்கோ. இது தங்க வாத்தியம். ஓ, வாத்தியம். மீனா ரூனா தானா இங்கன்னா கானா மெய்யெழுத்து இல்ல வாவன்னா இத்தன்னா தீனா யானா உம்மன்னா. ஓகே, கட்டிக்காரி. அவ்வளவுதான். ஆனா இதுக்கு நான் உங்களுக்கு 2 நிமிஷம் தரேன், கொஞ்சம் கூட என்ற கணக்கு இருக்கிறபடியா. ஓகே, 2 நிமிஷம் முடிஞ்சது. இப்ப சிவமணி அவர்கள் 2 சொல்லு மட்டும் சொல்லுங்க. 2 சொல்லு. மிதி. மிதி. மிருதங்கம். மிருதங்கம். ஓகே. ஜியாக்கா 2 சொல்லுங்க. அந்த அவ சொன்னதை சொல்லக்கூடாதா? சொன்ன உங்களுக்கு சான்ஸ் இல்ல. தங்கம். தங்கம். வாத்தி. வாத்தி. ஓகே. நேம்ஸ் அக்கா 2 சொல்லுங்க. தரு. தரு. கரு. ஓ, மற்றது கரு கரு கானாருனா. கானாருனா. ஓகே, கரு. ஓகே. கருவா சொன்ன கரு தருவா. கரு தரு சொன்னவா. சரி. மற்றது
வாணி அவர்கள் சொல்லுங்க 2. திரு மிருகம். ஓகே வர தீனா தீனா திரு மிருகம். மிருகம். ஓகே பத்மினி சொல்லுங்க 2. வா வா மற்றது கதி. க கதியோ ஓகே கதி. கதி. இப்ப நவுலா அவர்கள் சொல்லுங்க. நவுலா கதி அவர்கள். தியம் தி தியம் கயம் க யா கயம். ஓகே சக்தி போயிட்டு ஜெசி சொல்லுங்க 2. கத்தி கத்தி பாதம் பாதம். ஓகே ராஜினி அக்கா சொல்லுங்க. தத்தி தத்தி. ஓகே வாதி. பாதி. ஓகே நன்றி, வணக்கம். பாதி தத்தி. ஓகே திருப்பியும் ராஜினி அக்கா சொல்லிட்டு போங்க. நான் 2 2 சொல்லுங்க. வாத்தியம் சொல்லலாமா? ஓ சொல்லலாம். மற்றது தயம் என்று சொல்லியிருக்கேன். தயம் 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 இல்லை. ஓகே இனி சொல்ல இல்லாத அடுத்த ஆள் ஜெசி சொல்லுங்க 2. மிதம் தத்தி. தத்தி அவர் சொன்னவில்லை நீங்க பார்க்க இல்லையா? சரி பாத்தீங்களா ஒரு பாயிண்ட் விட்டு. என்ன சொன்னீங்க? கத்தியா? கத்தி அவர் சொன்னவர் முதல் ராஜினி சொன்னவர். தானாவா? மிதம் சரி. ஓகே இனி நவுலவதி அவர்கள் சொல்லுங்க 2. ததி ததி மற்றது கருதி. கருதி. ஓகே பத்மினி சொல்லுங்க 2. வாயம் வாயம் மற்ற சொல்லுகள் சொல்லாத சொல்லுகள். நான் உடனே வட்டு கொண்டாக்கள் சொல்லிங்க. ஓ தியம் சொல்றேன். தியம் வந்துட்டு சொல்லிட்டாரு. மறுபடியும் என்ன சொல்ல இல்லாத உங்களை கொண்டுதான். வாணி அவர்கள் சொல்லுங்க 2. கதம் கானா 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 கதம் திவா. திவா திவா பேர் என்ன? திவா. நேவிசக்கா சொல்லுங்க 2. கருமி. என்னது? கருமி கருமி கானாரூனா மீனா. கருமி. கருமி வருதுன்னு சொல்லி இல்லையா? ஓகே கருமி. மற்றது வாரு. வாவன்னா ரூனா வாரு. ஜியாக்கா சொல்லுங்க 2. அகம் தகம். ஓ தகம். மற்றது மிரு. மிருவண்டா என்ன? மிரு மிகுந்து இருக்கிற சொல்ற மிருவன்னு அது சொல்ற. மிகு. கூனா மிகுதான் வரும், மிரு வராது. ஓகே சிவமணி அவர்கள் 2 சொல்லுங்க. திருத்தம் 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 திருத்தம். ஓகே மற்றது கருத்தியம். கருத்தியம். ஓகே ஓகே இப்ப சிவமணி அவர்கள் 1 சொல்லுங்க. என்ன கேட்கல? ஜெசி இல்ல நீங்க முதல்ல நீங்க 1 கீழே இருந்து மேல வரேனா? மேல இருந்து திருப்பி கீழே வர போறேன். சிவமணி அவர்கள் 1 சொல்லுங்க. பாருங்க வாசோ வந்துட்டு தானே வா சாரி. சரிம்மா அவைய கேளுங்க. ஓகே ஜெயாக்கா சொல்லுங்க 1. தகம் தகம் வந்துட்டு தகம் வந்துட்டது. அதான் நான் வெட்ட சொல்லி சொன்னேன். சொல்லுங்க. மிகுதி. மிகுதி. கூனா இல்ல. கூனா இல்லையே. ஐயோ மிருதி. சொல்லட்ட
நான் சொல்லுவேன் பொறுங்க நான் கேட்கிறார்கள் வாணியவர்கள் சொல்லுங்க. வாதம். வாவென்ன வாதம் வாதம் வந்ததா? வாதம் வந்துடுது பள்ளி பத்மினி சொல்லுங்க. தம் தக எதன ரெண்டு சொல்லுவீங்க? சொல்லி தந்தீங்க. இப்ப உண்டு. ரெண்டு குறைங்க. ஓகே. நவலவதி கேட்கல காதும் கேட்கிற உறவா கிடக்கு. நவலவதி சொல்லுங்க. ஜாதி ஜானாவில தொடங்காது. ஜாதி அது மற்ற ஜானா வரணும். ஜாதிக்கு இது வராதா? இது வராது. ஜெசி சொல்லுங்க. மிக மிக வரையில அப்ப என்ன? ஓகே மிக மிக வரையில. ஓகே திருப்பியும் ஜெசி. ராஜினி அக்கா நிக்கிறீங்களா? ராஜினி அக்கா வர காணையில வாத்தி வந்துட்டுதா? வாத்தி எல்லாம் வந்துருப்போங்க. ஓகே ஜெசி சொல்லுங்க. சொல்லி பாக்கட்டா? பொறுங்க நான் கேட்கிறாங்க. ஜெசி சொல்லுங்க. திகம் திகம் வந்துட்டு திகம் இருக்கு. திகம் வந்தது இப்ப திகம். ஓகே திகம் திகம் இப்ப சொல்லுங்க நவலவதி. திகம் வந்து வட்டிட்டாச்சு. அது திகம் தான். ராயிங்கக்கா திகம் வாங்கம் வருமா? என்னது? வாங்கம் இல்ல வாங்கம் இல்ல. அப்ப அதான் பத்மினி சொல்லுங்க. கேக்குறாங்க சொல்லுங்க. உடைக்குள்ள பத்மினி சொன்னா சொல்லுங்க. கம் என்னது? கம் காணாம பண்ண. சொல்லிட்டாங்க. ஐயோ கடவுளே. என்ன கேட்கல. பொறுங்க வாணி அவர்கள் சொல்லுங்க. திமிரு. படம் இருக்கு திமிரு. ஓகே நேவிசக்கா சொல்லுங்க. இப்ப வாங்க. நீ வாங்க போங்க எல்லாம் வரமீனி வாங்க இருக்குதானே. வாங்க வாங்க இல்ல. அது நீங்க பேச்சு தமிழ். பேச்சு தமிழ். வாங்க வாருங்கள். வாருங்கள் வாருங்க வாருங்க. இங்க இல்ல முடியாது. தியாகா சொல்லுங்க. மிதி மிதி மீனதீனா மிதி மிதி தெரியலையா? அப்போ இல்ல வந்தது எங்க வந்த சொல்லுங்க. மிதி நான் சரி போட்டிருக்கிறேன். சிவமணி அவர்கள் சொல்லுங்க. மிதி மிதி முதலாவது வந்திருக்கு. வெட்டிதான். சிவமணி அவர்கள் விதி வந்துடுது எப்பவோ. ஓ ததி 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 வருமா? ததியும் வந்துட்டுது. இப்ப என்ன டைம் எத்தனை கிடக்குது? 1 2 3 4 5 6 தருங்கம் என்று சொல்லி வந்த கதங்கம் கதங்கம் என்று சொல்லிருக்கோம். பன்னெண்டு சொல்லி நான் வச்சுக்கிறேன். இன்னும் நான் இப்ப வாவன்னா காணா உம்மன்னா வாகம் பாகம் இருக்கு. பாகம் இல்ல பாகம் பாகம் வரையில பாதம் தான் வந்தது. ஓகே பத்மினிக்கு கொண்டு போறேன். தரங்கம் என்று சொல்லி இருக்காங்க. எது தரங்கம்மா? தருங்கம் தானா டூனா இல்ல டூனால வராது. டானா வந்தா வரும். திமிரு 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 வந்தது. திமிருவா திமிரு திமிரு இப்ப ஒரு ஆள் சொன்னது. இப்ப இதுல அகராத சொல்லு மீனாவில 4 சொல்லி இருக்குது. மீனாவில நீங்க சொல்லி பாருங்க. மீனாவில தொடங்கி சொல்லி பாருங்க. இப்ப சரியா வந்தா நான் உங்களுக்கு போயிட்டு தரேன். மித்தி அந்த இப்ப மீனாக பக்கத்துல டூனாவையும் போட்டு சொல்லுங்க. மிருத்தியம். மிருத்தியம் மிருத்தியம் மிருத்தியம்டா மண். சரியா? அதோட அர்த்தம் வந்து மண். அதே மாதிரி மீனால இன்னொன்னு சொல்லுங்க. மிதம் மிதம் மிருதம் மிதம் இல்ல மிதம் முதல் வந்து அகராத சொல்லுங்க. மிருதயம் மிருதயம் மித்தியம் மித்தியம் இல்ல மித்தியம் இல்ல மிருத்தியம் தான் இருந்தது. மிதங்கம் வாரியம் மிகம் 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 வரும். என்ன மிகம் மிகம் இல்ல மிகம் வெட்டி கிடக்குஞ்சு முதல் சொல்லி இருக்கணும். வேற மிக மிகம் எல்லாம் வெட்டி இருக்கு. அது மிதம் எல்லாம் வாரியம் வருமா? மிகம் எழுத இல்ல. மிதம் தான் வந்தது. இது மிகம் மிகம் சொன்னேன். ஓகே ஓகே மிகம் சரி. மற்றது வாரி நான் சொல்றதுல சொல்லுங்க. மீனாவில தொடங்க சொல்லித்தான் இப்ப முதல் கேட்கிறேன். மீனாவிலையா? மீனாவில மிருத்தியம் வந்துடுது. இப்ப மிகம் வந்துடுது. மித்தி மித்தி என்று சொல்றேன். மித்தி மித்தி என்றது இல்ல. மிதியம் மீனா தீன ஜானம் மிதியம்
மிதியமும் இல்ல. ஏன் அது மிதயம், மீனா, மிதயம். தீனா, தீனாவே சொல்லுங்களேன். மித்தியம் மிதயம். மித்தியம் இல்ல மிதி. மீனா தீனா மிதி இருக்கிறது. மிதி மிதி. அது வந்துட்டு மிதி வந்துட்டுதே. இல்ல இல்ல மிதி வேற இல்ல. நம்ம இல்ல மிதி 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 நான் வந்து சொன்னேன் நாங்க இப்ப. வட்டி வெட்டி இருக்கிறோம் நாங்க. இப்ப நான் சொன்னேனா மிதி. ஓகே, அது வந்துட்டு தான். ஓகே, வந்துட்டு யார் முதல்ல என்ன மீனாவில ஒரு ஆள் சொன்னது மிருத்தியம். அந்த டூனாவை விட்டுட்டு மித்தியம் மித்தியம். அது நான் கூடுதல் எழுதி வச்சுப்பேன், எனக்கு முதல் நான் தெரியல. சொன்னேனா மித்தியம் மித்தியம் வந்து யார் முதல் சொன்னால் அது மித்தியம். நான் சொன்னேன் வேற யாரும் சொல்லிட மாதிரியா சொன்ன மாதிரி பொய் என்றதுக்கு வருது மித்தியம். நான் சொன்னேன். நான் எல்லாரும் சொன்னதா இருக்கு மணியம்மா. எல்லாருக்கும் போடுங்க. மித்தியம். இன்னொன்று நேரடி சொல்லு கொண்டு இருக்குது. வாதியம் இருக்குதா? வாதியம் ஆதங்கம் என்று சொல்லிருக்கா. நான் இப்ப மீனாவில முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போக மட்டும் யோசிக்கிறேன். ஏன்டா எல்லாத்தையும் குழப்புது எனக்கு. மீனாவில இன்னும் மிருத்தியம் சொல்லிட்டீங்க, மித்தியம் சொல்லிட்டீங்க. வரும் 3 இடத்துல ஒன்று இருக்குது. மித்தியம். மிதம், மிதம். முதல் 2 இடத்தோட இன்னொன்றை சேருங்க. மியம் இல்ல முதல் 2 இடத்தோட மிருதி மிருதி மிருதி. மிருதி என்றா சாவு. சாவு என்ற ஒரு அர்த்தம் இருக்கு. மிகுதம் என்ற சொல்லிருக்கா? மிகுதம் இல்ல, மிகுதம் என்று இல்ல. அதே மாதிரி மீனாவில தொடங்கி டூனாவில முடியுது 4 எழுத்து. மிருகம் நான் சொல்லிட்டேன். இல்ல, டூனால முடியுது. மீனால தொடங்கி டூனால முடியுது 4 எழுத்து. கடைசி 2 இடத்தையும் நீங்க போடணும். மிருத்தியம் வருமா? மிரு இத்தியம். நான் சொல்லிட்டேன் மிருத்தி. மேரு டூனா வராது. டூனா கடைசியா வரணும். டூனா கடைசியா வரும்னு சொன்னா. மித்தி மித்தி சொன்னது. 4 எழுத்துண்டா மித்தி என்ன 3 இடத்துல வருது. மித்திரு மித்திரு மித்திரு. மித்திருன்னா நண்பன். பந்து மித்ரு. ஓ மித்ரு. மற்றது இன்னொன்று நேரடி சொல்லு ஒரு சொல்லி ஒன்று இருக்கு. தருமியாண்டு ஒன்று இருக்குல்ல, இருக்குதானே? மிருதங்கம் சொல்லல, மிருதங்கம் என்று சொல்லல. அது வந்துடுது மிருதங்கம். அவரோட தருமி என்று மீன் சொல்லலாம். தான் அருணா மீனா. நான் இப்ப தானாக்கு வரையில இப்ப மீனாவை முடிச்சிட்டு வரேன். மீனாவில எத்தனை எழுத்து சொல்? 4 4 இடத்துல ஒன்று இருக்குது. மிதியமண்டா மிங்கம் மிருத்தி மிருத்தி இருக்கா? அதெல்லாம் வந்துடுது. மிருதகம் மிருதகம் மிகவாத்தியம். மிதியம் மிதியம் 4 இடத்துலயும் ஒன்று இருக்குது. மிதங்கம் முதல் 2 எழுத்தோட கடைசியா இன்னொரு எழுத்து சேர்ந்து வருது. இன்னும் 2 எழுத்து சேர்த்து ஒன்று வருது. மிருதம், மிருதியம், மிருதம். மிருதம். மிருதம்ண்டா பிணம். மிருதம். மற்றது வந்து அதே மாதிரி அந்த இடையில ஒரு எழுத்து சேர்ந்து 5 எழுத்துல வருது. மிருத்தம். மிருத்தியம் மிருத்தம் இல்ல, இப்ப மிருதம் சொன்னீங்க தானே? மிருதத்துல தம்முக்கு இடையில ஒரு எழுத்தை போட்டு சொல்லுங்க. மிருதயம். இல்ல, மிருதங்கம் மிருதங்கம் மிருதம் சொன்னவா? மிருதம் சரி. தம்முக்கு இடையில இன்னொரு எழுத்தை போட்டு அப்படி சேர்த்து சொன்னா தான் அது வரும். தானா போடுறோம் மிருகதம். மிருதகம். ஓகே, மிருதகம் அதுவும் பிணத்தை தான் குறிக்குது. மிருதம் மிருதகம் 2ம் பிணம் தான். மிருதவாயம். ஓகே, அது மட்டும் இன்னொன்று உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச சொல்லி நீங்க ஒரு தரம் சொல்லல. மீனாவில தொடங்குது, கடைசி தீனாவில முடியுது. 2 எழுத்து நீங்க உள்ளுக்கு போடணும். இது அகராத சொல்லல, நேரடியா உங்க எல்லாரும் தெரிஞ்ச சொல்லித்தான். மிருத்தி. சொல்றதுக்கு ஞாபகம் இல்ல. மிங்கத்தி மிகத்தி மிகத்தி மிருவாதி. சரி, வாதி சரி. 2வது எழுத்து மாத்தி சொல்லுங்க. மிதவாதி. மிதவாதி. ஓகே, இனி நான் இப்ப மீனால எல்லாம் முடிஞ்சது. இனி அடுத்தது தானாவில பாப்போம் எத்தனை இருக்குன்னு. தானாவில 1 2 தானாவில 4 இருக்குன்னுட்டு அகராதி சொல்லுதான் சொல்லுங்க பாப்போம். 2 இடத்துல ஒன்று இருக்குது. அது முதல் உங்களுக்கு தந்தேன் நான். அந்த சொல்லலாம் முதல் சொல்லி சொல்லி எழுதினீங்க. தானாவில 2 எழுத்து இருக்கு. 2 எழுத்துல தானால் தொடங்குது. அது வந்துடுது.
தானாவோட ஒரு குற்றெழுத்து வரணும். தங்கை தங்கம் தங்கை அதுக்கு நான் திருப்பி சொன்னேன், நான் எழுதி வாங்கி கொண்டு அது என்ற அர்த்தம் மட்டும் சொன்னேன் நான். அது தத் என்ற அர்த்தம். தத் தானா தானா இத்தன்னா தானா இத்தனை தத் வாழ்த்துக்கள். தத்து தத் அதுண்டா அது. மற்றது அதே அதோட சேர்ந்து 3 எழுத்து சேர மெய் என்ற அர்த்தத்துல வருது உண்டு. தத்தி சொல்லுங்க வாணிமோகன், சொல்லுங்க. தத்தி சத்தியம் 5 எழுத்து. சத்தியம் தத்தியம். ம் ஜேசி சொல்லியிருக்கிறீங்க. ஜேசி. ம் தத்தியம் இருக்குது. மற்ற அது மெய் என்ற அர்த்தம். மற்ற தனிமை என்ற ஒரு அர்த்தத்துல இருக்கு. தானால தொடங்கி 2 எழுத்து, இன்னொரு எழுத்து, ஒரே ஒரு எழுத்து தான். தய தனிமை தயம். என்ற அர்த்தம். தவா சக தமி தானா தானா மீனா தமி தமிதான். தமி தமி என்ற தமிழ். தனிமை. தக தக தமிழ். தமி ஓகே. அதே மாதிரி அந்த இதோட சேர்த்து இப்ப வாணிமோகன் சொன்ன அதோட சேர்த்து இன்னும் 2 எழுத்து சேர்ந்தா கல் என்ற அர்த்தத்துல ஒன்று வருது. அமுதம் தமித தமியம் தமிதம் தமியம் என்ன தமிதம் சொல்லுங்க ரஜியாக்கா, சொல்லுங்க. தமியம் தமியம். தமியம் தமியம் என்றது கல். ம். ஓகே, அதுவும் சரி. மற்ற தானாவில எல்லாம் முடிஞ்சது. இப்ப அடுத்த கானாவில ஒன்று இருக்குது. கானாவில காணாவா கதங்கம் கானாவில கதங்கம் வந்து கதங்கம் 5 எழுத்துல கானாவில ஒன்று இருக்குது. கருத்தியம். சத்தியம் நான் கருத்தியம் சொல்றேன். கருத்தியம். அந்த டூனாவது சொல்லுங்க. சத்தியம் கத்தியம் கத்தியம். கத்தியம் ஒன்று இருக்குது. கத்தியம். ஓகே. மற்றது கானாவில மற்றெல்லாம் சரி. ஓகே, வானாவில ஒன்று இருக்குது. வானாவா வானாவில 4 எழுத்து. வானா இல்ல பாவனா பாவனாவில பாவநாள் 4 எழுத்துல இருக்கு. வெள்ளரி என்ற அர்த்தம். அதுக்கு வெள்ளரி காய் நினைக்கிறேன். வெள்ளரி மரம். ஆதங்கமா பாவனாவில தொடங்குது. யார் சொல்றீங்க பாப்போம். பாரதம் 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 பாவனருன தானம்மன்னா தானா வராது. அதுல பாரு மற்றதான் சரி. பாருகம் வரும் வாருகம். வாருகம். வாங்க வாருகம். வாருகம். Yeah. மற்றது தீனாவரியில வாருகமோ வாருகம். 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 மற்ற தீனாவரியில 2 எழுத்துல ஒன்று இருக்குது. மற்ற 4 எழுத்துல ஒன்று இருக்குது. திவா திரு திவா திக திக இல்ல திகை இல்ல. திமி Yeah. ரெண்டு திமி திமி சரி. திமி சரி. மற்ற அதே 2 எழுத்தோட சேர்த்து கடைசியா 2 எழுத்து சேர்த்து இன்னொன்று இருக்கு. திமியம் அது போல திமிங்கம் எழுத்தா? திமிங்கம் இல்ல திமியம் இல்ல. திமியம் அந்த கடைசி 2 எழுத்தும் ஒரு சொல்லாவும் வருது. திமிதம். திமிதம். திருப்பி சொல்லுங்க. திமிதம். திமிதம். ஓகே. திமிதம். திமிதம் பேரொலியாம், சத்தம். தம் வந்து வர்றது என்ன ஓகே. இப்ப இவ்வளவு சொல்லும் எடுத்திருக்கிறோம். சரியா? கிட்டத்தட்ட 40 சொல்லுக்கு மேல எடுத்திருக்கிறோம். இன்னும் ஒன்று தாரம் இதே மாதிரி பெரிய சொல்லுண்டு. 2 மணி ஆச்சு. அந்த கணக்கையில் தானே இப்ப இவ்வளத்தையும் சேர்ந்து விட்டு கொடுங்க. வேலும் இருக்குது இப்ப. ஓகே. சதுரங்க பந்தம் சின்ன சொல்லுத்தான் எழுத்து. ஆனா அதுல கன சொல்லு கிடக்கு. 43 சொல்லு எடுத்து வச்சுக்கிறேன். சதுரங்க பந்தம். சதுரங்க பந்தம். சதுரங்க பங்கம் என்ன பந்தம். பந்தம். பந்தம் அது சதுரங்க விளையாட்டுல ஒரு இதுதான் அது. சதுரங்க பந்தம். சதுரங்க பங்கமா பங்கம் பந்தம். பந்தம் சரி. பாச பந்தம் என்ற மாதிரி அந்த பந்தம்.
இன்னும் இருக்காவ 2 நிமிஷம். ஒரு எழுத்து கொடுத்தானுங்களா? சதுரங்க பந்தம். சதுரங்க பந்தம். கடைசியால் தானே எழுது கொண்டாக்கண்டு. ஓகே, இப்ப சிவமணி அவர்கள் 2 சொல்லி சொல்லுங்க. பந்தம் சந்தம். சானால ஓடுறீங்க. நீங்க எது சொன்னீங்க? பந்தம் 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 சொன்னீங்க. ஓகே, பதம் பந்தம். மற்றது பதம் பதம். ஜியாக்கா 2 சொல்லுங்க. சதுரம். வாரம் சானவரியில சதுரம். சங்கம். சங்கம். ஓகே, நேவிசக்கா 2 சொல்லுங்க. அரங்கம். ஓகே, பந்தம். தந்தமா? பந்தம் பந்தம் பானை. அது இப்ப சொல்லிக்க விட்டு இல்லையா நீங்க? இப்ப நீங்க தேவையில்லாத பிள்ளைகள் விடுறது கூட. சொன்னதை விட்டு நான் சொன்னதை விட்டு இல்ல. மன்னிப்போட. இப்ப அவர் அதான் சொல்லக்க பட்டினா தான் உங்களுக்கு தெரியும் என்ன. அடுத்தது வாணி அவர்கள் சொல்லுங்க. சொன்னவா முதல் சொன்னது பரமா தரங்கம் சொன்னவா? தரங்கம் தரங்கம் ஆனா இல்லையே. தரங்கம் தரங்கம் தானா? தரங்கம். ஓகே, வாணி அவர்கள் சொல்லுங்க 2. தங்கம் தகரம். தங்கம் தகரம். தங்கம். ஓகே, அடுத்த பத்மினி சொல்லுங்க 2. தம் தரம். தம்ம விட மாட்டார். ஓகே, நவலவதி அவர்கள் சொல்லுங்க 2. சதம் கதம். 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 ஓகே, ஜெசி சொல்லுங்க 2. கரம் பரம். கரம் பரம். ஓகே, கரம் பரமா? பரம். ஓ பரம். இப்ப ராஜினிகா சொல்லுங்க 2. சங்கம். சொல்லிட்டோம். சங்கம் வந்துட்டு. சந்தம். அடுத்த சந்தம். சந்தம். ஓகே, சந்தமும் வந்துடுது. இல்ல சந்தம். மற்ற என்ன சொன்னீங்க? சங்கம் சங்கம். சங்கம் அது ஏற்கனவே வந்துட்டு சந்தத்துக்கு நான் போட்டிருக்கிறேன். ஓகே, அடுத்தது ராஜினிகா. இப்போ 2 சொல்லுங்க. சதுரம். சதுரம் வந்துட்டு. சதுரம் வந்துட்டு. சதுரம். இன்னொன்று சொல்லுங்க. இன்னொன்று சொல்லுங்க. 2 சொல்லுங்க. பங்கம். நான் சொல்லியாட்டேன். பங்கம் வந்துட்டு. இல்ல, பங்கம் வரையில. இல்ல வரையில. பங்கம் போட்டுருக்கேன்னா. ஓகே, பங்கம். ஓகே, ஜெசி சொல்லுங்க 2. இப்ப என்ன பங்கம் சொன்னவாவா? ஓ, பங்கம் சொல்லிட்டா. ஓகே, நான் சொல்றேன் தசம். தானா வெளியில போடுங்க வர. தசம். மற்றது சரம். சரம் சொல்லி. சரம். சரம் சொல்லி. சரம் சொல்லி. ஜெசி. அடுத்தது நவலவதி சொல்லுங்க 2. வச்சிருந்த சொல்லிட்டா நான் சொல்லி பாக்குறேன். கந்தம். கானாவரியில கந்தம். மற்றது துரங்கம். துரங்கம் இல்ல. அப்படின்னா அந்த டானாவை விட்டுட்டு சொல்லி. அப்ப துங்கம். துங்கம்ண்டா உயர்வு. நீங்க கிட்ட வந்தபடியா உங்களுக்கு அந்த சான்ஸ் வந்திருக்கிறேன். ஓகே, நன்றி. துங்கம் வந்துட்டு. ஓகே, அடுத்தது பத்மினி சொல்லுங்க 2. பந்து சக. பந்து. மற்றது
சக சக சானா இல்ல. ஓகே பந்து. முதல் சதுரத்துல வருது தானே சதுர. யா ஓகே பத்மினி. வாணி அவர்கள் சொல்லுங்க 2. கசம் கம் கசம் கம் கம். வாணி என்ன சொன்னீங்க? கசம் கம். கம். அடுத்தது நேமிசக்கா சொல்லுங்க 2. நான் சொல்லேன். துரம் நான் சொல்லேன். இல்ல நீங்க முதல் தான் அவக்கு முதல் தான் நிக்கிறீங்க. நான் கீழே இருந்து மேல வரேன். சரி. கசம் பொறுங்க வரேன். இந்த துரமா? ஓ துரம் தூனாரானம்மனா துரம் ஓகே துரம். தசம் தானாசானம்மனா தசம் தானா ஆரம்பம். தானா தானா தானா. தசம் கசம் சொல்லி வந்துட்டு கசம் வந்துட்டுது. தசம் வந்து. இல்ல வட்டி இல்ல இல்ல அடக்கம் வந்துடுது. அடக்கம் வந்துடுது. நான் வெட்டி- சதம் தசம் 2 வந்துட்டு. ஓ ஐயோ ஏக்கா சொல்லுங்க இப்ப. கபம் கபம் பங்கம். என்னது? பங்கம். தங்கம் சொல்லிட்டேன் நான். வந்துடுது. அங்கம் வந்துட்டு பங்கம் வரை இல்ல. தங்கம் தகரம் நான் சொன்னேன் நான். ஓ சிவமணி அவர்கள் சொல்லுங்க 2. ஆ சிவமணி அவர்கள். ஓ தந்தம் என்னது? தந்தம் தந்தம் தானா 2 தானா இல்ல? வந்துட்டு போங்க. தந்தம் தந்தம் வராது 2 தானா வரணும். ஓ இல்ல இல்ல சரி. வராது. கபம் கபம் சொல்லி வந்துட்டு அது வந்துட்டு. கபம் வரையிலேயே கசம் தானே வந்தது. கபம் வேற இல்ல கசம் வந்துட்டு. கபமும் வந்தது கசமும் வந்தது. கபம் வரையில கசம் நம்ம வந்துட்டு. வெட்டி போட்டிருக்கேன். கசமும் வந்து கபம் 2 வெட்டிட்டேன். ஓகே. ஓகே இப்ப திருப்பி நீங்க தான் வஜிதா. சதுரங்கம் யா சகரம் சகரம் இல்ல. சகா இல்ல. இல்ல சகரம் இருக்கு தானே. சகரம் வந்து சொல்லிருக்க. சானால கானா டானா வரையில. நான் சொல்லின எந்த வருஷம் வரை இல்லையே. பொறுங்க இப்ப நான் மேல இருந்து கீழே வரேன். இப்ப கூட இப்ப வராது. ஏக்கா சொல்லுங்க. சபதம் யா சபதம். இன்னொன்னு சொல்லுங்க. கரம். கரம் வந்துட்டு. கரம் வந்துட்டு. நேமிசக்கா சொல்லுங்க 2. பகம் பானகானம்மனா பகம் பகம் மற்றது பங்கம் பங்கம் வந்துட்டு. வந்துட்டு. அங்கம் வந்துட்டுதா பானாங்கனங்கனா. வாணி அவர்கள் சொல்லுங்க 2. பரதம் பரதம் சகம் சானாக்கா நம்மனா. சகம். யா அடுத்து பத்மினி சொல்லுங்க 2. பதம் வந்துட்டு. பதம் வந்துட்டு. பதம் வரை இல்ல வந்துட்டு வெட்டிட்டு. ஆல்ரெடி தபம் 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 இருக்கு. ஓகே ஐயோ ஒன்றுதான். ஓகே நவலவதி அவர்கள் சொல்லுங்க 2. நான் சுடாம் சொல்லுவேன். கரம். சூனா அங்க இருக்கு. தூணம் சுடா தூணா. துரம் வந்துடுது முதல். நேமிசக்கா சொல்லியிருந்தேன் துரம். துரம் அப்ப இல்ல என்னட்டு. மற்றது ஜெசி சொல்லுங்க 2. நான் சொல்றேன் தகம் வரும். தானா 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 தகம். மற்றது சது ஒரு பேர் சது சதுவண்டு பேர் இருக்கா? சது தெரியல. ஓகே ராஜினி அக்கா சொல்லுங்க 2. பரகதம் வந்ததா? என்னது? பரகதம் கதம். பரகதம். நான் அந்த சொல்ல எழுதி இல்லை. இருக்கு அர்த்தம். வெளியில் நான் பார்க்கல. பரகதம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. பரகதத்தில் பரகரம் அப்படியா? பதம் பரகதம் கதம் இருக்கலாம் மேடம். மரகதம் இருக்கிற மாதிரி பரகதம் இருக்கும். பரகதம் மரகதம் இருக்கு, பரகதம் இருக்கலாம். பேர்கள் தானே. நான் அந்த ஒழுங்கின்படி தான் பார்த்துன்னு நான் டிக்ஷனரியில. அப்ப இருந்திருந்தா எழுதி இருப்பேன் கட்டாயம். கரம் வந்துட்டுதா? கரம் பாப்பம். கரம் வந்துட்டுது. கரம் வந்துட்டுது. அந்த கரக்கு பக்கத்துல இன்னும் ஒரு எழுத்த போட்டு நான் முடிச்சிங்கண்டா ஒன்று இருக்குது. உங்களுக்கு முதல் தந்தனானது நான் சொல்லட்டும் உண்டு. ஒருங்க வாரம் ராஜினி அக்கா இது முடிஞ்சுதா? ஒன்று இருக்கு. கரந்தம் இருக்கா? அது வந்துட்டு கரந்தமா இல்ல கரந்தம் இல்ல. ஓ கரந்தம் இருக்கு. கரந்தம்
ஓகே, ராஜினி அக்காண்ட நானும் சொல்லவா? இனி நான் என்னென்ன எழுத்துல சொல்லணும்னு சொல்றேன், அந்த எழுத்து வச்சுக்கிறார்கள் சொல்லுங்க. சானாவில உள்ள ஆக்கள் சொல்லுங்க பாப்போம். யாராவது சானா எழுத்துல தொடங்குறது. சங்கரம் 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 சந்தம் சந்தம் இல்ல, சந்தம் வந்துடுது. சங்கரம் இல்ல, சரங்கம் சானாவில தொடங்குங்க. சானா சரங்கமும் இல்ல. சகதம் 3 எழுத்துல சொல்லுங்க பாப்போம். சகம் சகம் அது வந்துட்டு சபம் சபம். யார் சொன்ன சபம்? நான் சொன்னேன். ஓகே, சபம் இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது 3 எழுத்துல. இந்த எலும்புகளோட பொருத்த சொல்றேன்னு நினைக்கிறேன். சகம் சரம் சது சகம் அல்ல சபமா சரமா 3 இடத்துல கிடக்கு. சரகம் சதும் சகமா சகம் சகம் முதல் வந்துட்டு அது. சரம் சரம் வந்துட்டு துகம் சபம் சபம் வந்துட்டு. சானாவில சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் மற்ற இடத்துக்கு வரேன். இப்ப சானாவில இன்னும் 2 இருக்கு என்னட்டு. தானாவில்லையா? சானா சானா சானாவில சகம் சகம் இருக்குது. சபம் வந்துட்டு சந்தம் இந்த சந்திகம் இருக்குது ஒரு நூல். சந்துவா சந்து 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 தான் அந்த எலும்புகளோட பொருத்த சொல்ற சந்து. சந்து. ஓகே, அதே மாதிரி இன்னொன்று இருக்குது 5 எழுத்துல. நான் சங்கரம் சொல் எடுத்து வச்சிருக்கேன். சங்கரம் சங்கரம் இல்ல. ஐயோ, சதுரங்கம் தான். சங்கரம் இல்ல. கெரசம் சொல்லிடு. கெரசம் முதல் சானாவில சொல்லுங்க, அப்புறம் மற்ற இடத்துக்கு போவோம். இப்ப சானாவில ஒரு 5 எழுத்துல ஒன்று கிடக்குது. சங்கவம் சரங்கம் சரங்கம் இல்ல, சங்கதம். அது கடைசி 3 எழுத்து ஒரு சொல்ல சொன்னீங்க. இப்ப சரகம் சரகம் இல்ல, சரகம் வராது. வராதா? சகபந்தம் தெரியாதா? சொல்லவா நான்? சந்து சந்துரம் இல்ல, கடைசி 3 எழுத்தும் ஒரு சொல்ல சொன்னீங்க. இப்ப சகபந்தம் இருக்கா? சரி, நீங்க தானாவில சொன்னீங்க. கடைசி 3 எழுத்தும் தானாவில தொடங்கி சொன்னீங்க. அந்த 3 எழுத்தோட இந்த வர இது முதல் 2 எழுத்தையும் சேர்த்து சொல்லணும். சரந்தம் சரந்தம் சந்தகம் இருக்கா? சந்துரம் சொல்லுங்க பாடி. ராஜினிகா சொல்லுங்க. சந்தகம். ஓ, சந்தகம் தான். சந்தகம் சந்தகம். ஓகே, அதுக்கு சானவரியில என்னட்ட எல்லாம் இல்ல. இப்ப தூணாவரியில ஒன்று சொல்லுங்க பாப்போம். துதம் துதம் துகம் சொல்றேன். துகம் துகம் இருக்குது. ஓகே, துதம் துதமும் இருக்கு. துசம் துரம் துதம் தான உம்மன்னா துதம் துதம். துதம் என்ன அர்த்தம்? துதம் நான் எழுதையில இருக்கணும் இருக்கு இல்லையா? துதம் நான் எழுதையில. துரம் துரம் வந்துடுது. துரம் வந்துட்டு. துங்கம் இல்ல, துங்கம் இல்லையா? துங்கம் துங்கம் இல்ல. துங்கம் இல்லங்க. ஏதாவது இன்னொன்று போட்டு போடலாம். வேற ஒரு எழுத்து அதுக்கு பதிலா போட்டா வரும். துரங்கம் இருக்கா? துரங்கம் துந்தமா? துந்தம். துந்தம்டா வயிறு. துந்தம் 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 எழுதி வச்சிருக்கேன். துந்தம் கரசம். மற்றது இன்னும் தூணாவில 2 கிடக்கு. என்னட்ட 3 கிடக்கு. 2 இடத்துல ஒன்று இருக்கு. தூணா அது முதல்னு சொன்னான் உங்களுக்கு. தூசி என்ற அர்த்தத்துல வருது. துக துக இல்ல, துத துதைய 2 எழுத்து. தூசி என்ற அர்த்தத்துல முதல்ல எழுத சொல்லி எழுதினீங்க நீங்க. துச தும்மா? யா, தும். தும்மண்டா தூசி. துரங்கம் வந்ததா? துரங்கம் துந்தம் சொல்லிருக்கு. துந்தம் தூணா துந்தம் வந்துடுது. துந்தம் வந்து இப்ப சொன்னான் வயிறு. மற்ற இன்னும் 1 கிடக்கு தூணாவில. அதுவும் அப்படித்தான். கடைசி 3 எழுத்தும் பாணிமோகன் சொல்லி இருக்கணும் நினைக்கிறேன். அந்த சொல்லு துந்தம். கடைசி 3 எழுத்தோட முன்னுக்கு தூணா வச்சிருந்தா வருது. துந்தம் துதம். அந்த சொல்லு பாணிமோகன் தான் நல்ல சொன்னவர் எனக்கு.
அது துரந்தம் முன்னுக்கு தூணாவோட சேர்த்து சொல்லணும். துரங்கம் சொன்னா தூணா தூணா துரந்தம் துரந்தம். துரங்கம் சொல்ல அப்படிங்கப்பா, நான் துரந்தம் சொல்றேன். அது துரங்கம் இல்ல, அது அப்படி இல்ல. துரகம் துரகமும் இல்ல. துரகம் குதிரை துரங்கம். சரி, துரங்கம். வாணிமோகன் அவர்கள் சொன்ன சொல்லின் அர்த்தம் வந்து உலகம். அந்த Okay. உலகத்துடைய சொல்லுதானே அவர் சொன்னவர். அந்த 3 எழுத்தையும் அந்த தூணாவோட போட்டா வருது அந்த எழுத்து. ஓகே. பூபரம் சொல்லி அவ பரஞ்சன்னவன் நான் எழுதிட்டு வட்டிருந்தேன் சொல்ல இல்ல இல்ல, அது இல்ல, அவ வேறுன்னு சொன்னவன். உலகத்துக்குரிய ஒரு சொல்லாது. நான் அடிக்கடி சொல்றேன், நான் உங்களுக்கு இதுண்டா உலகம். சுந்தரம். துரகம்னா இல்ல, குதிரை நான் சொன்னேன்னா நான் துசரகமா? இல்ல, என்ன சொன்னீங்க? நான் துசரகம். சரகம் சொன்னேன்னா நீங்க இல்லைன்னு. இல்ல துரகம். இல்ல, அது இல்ல. ம். இன்னொன்னு சொன்னீங்க, நீங்க 3 எழுத்துல சொன்னீங்க ஒன்று முதல். அந்த 3 எழுத்தையும் கொண்டு இந்த தூணாவோட போட்டா அந்த சொல்லு வருது. ஓ. தரகம், தரகம். துகசந்து. துச- துசரம் அந்த அதுக்கான அர்த்தம் வந்து நீங்க சொன்ன அந்த 3 எழுத்துக்கான அர்த்தம் உலகம் என்ற அர்த்தம்னு சொன்ன உங்களுக்கு பழைய முதலும் சொல்லி தரங்கம் தரங்கம் தான். கரம் தங்கம் உலகம் கரம் ஓகே, நேரம் போகுது. நீங்க சொன்னது சகம். சகம் என்ற உலகம். ஓ ஓ தூணாவோட சேர்ந்தா துகம். துசகம் என்றால் மாதுளம்பழத்துக்கு ஒரு பேர் தூசகம். என்னதுக்கு தூணா சானா கானா உப்பன்னா தூசகம் என்றா மாதுளம்பழம் என்று இருந்தது. துசகமா? துசகம். துசகம். ஓகே, நல்ல பேர் என்ன? அடுத்து ஓகே, தூணாவரியில முடிஞ்சது. இனி கானாவரியில. கரசம். கானாவரியில ரெண்டு இருக்குது. கரசம் உண்டு. கரசம் உண்டு இல்ல. கரசம் முதல் வந்தது தெரியல. கரசம் உண்டு இல்ல. நான் சானாக்கு பதில் இன்னொரு எழுத்த போட்டு சொல்லலாம். கம் கரக. காணாமன்னா கம் கம் வந்து. கானாவரியில கம் வந்துட்டு தானே போகுது. ஓ இது ஒன்று சந்தனத்துக்குரிய ஒரு சொல். கபரம். கரதம் கரதம். ஜெசி சொல்லிருக்கீங்க. கரதம் சரியாது. மற்றது சந்தனத்துக்குரிய இன்னொரு சொல் இருக்குது. இன்னொரு சொல் அதுதான். அதுவும் காணாவரியில 3 எழுத்தா? அது 5 எழுத்து. அது கடைசி 3 எழுத்து இப்ப சொன்னீங்க முதல். அதோட முதல் 2 எழுத்து. முதல் 2 சேர்க்கணும். கண் கரந்தம். கரந்தம். சலங்கம் கரந்தம். இல்ல இல்ல, டானா வராது, பக்கத்துல வராது. சானா சலங்கம் சகபங்கம் என்று சொல்லி பாக்குறேன். சாணா இல்லையே, காணாவரி இல்ல. கானாதான் தொடங்குது. ஆனா 2வது எழுத்து டானா இல்ல. தானாலே தொடங்குது. கானா. அதான் கரந்தம். அதான் சொல்றேன். நீங்க 2வது எழுத்து டானா தானே சொல்றீங்க. கரண்டு அப்படி வராது. டானா வராதுன்னு சொல்றோம். இல்ல, நாங்க கரந்தம் ஒரு சொல்லி இருக்கு. கரந்தம் பேசுற என்ன அது கரந்தம். முதல் வந்து வெட்டிட்டேன். கரந்தம் போட்டு. சரி. அப்ப என்ன கங்கரம்? என்ன சொன்னீங்க பத்மினி அவர்கள்? கங்கரம் இங்க என்ன அவ சொல்றீங்க? ஓ அது போல. அது போல. அகந்தமா. சந்தகம். சந்தகம். என்ன சானாவில தொடங்கு. கானாவில தொடங்கு. கந்தரம் கந்தரம் யா, கந்தரம். கந்தரம் தான் சந்தனம். நான் பத்மினி. சந்தகம். ஓகே, இப்ப கானாவரி முடிஞ்சு நீ பானாவில ஒன்றே தான் கிடக்கு என்னட்டு. அதோட சரி. அதுக்கு ஒளி என்ற அர்த்தம் முதல் தந்திருக்கணும் உங்களுக்கு. ஒளி என்ற அர்த்தத்துல இருக்குது. அது கடைசி 3 எழுத்தும் ஒன்றை குறிக்குது. நீங்க முதல் சொன்ன சொல்லொண்ட குறிக்குது. எத்தனை எழுத்துக்கள்? 4 எழுத்து தான். முதல் அந்த பானாவை போடணும். கரந்தம். கரந்தம். பானாவில தொடங்குது. அதான் பானாதான் கரந்தம். இல்ல, 4 எழுத்து. கரதமா. கரதம் வந்துட்டு கடைசி 3 எழுத்தும் சொன்னீங்க. நீங்க கானாவரியில சொன்னீங்க. பகந்தம். இல்ல, பானாவரியில தொடங்கும். பகந்தம். கரந்தமா. பானாவரி என்றவன பானாவில சொல்லணும். கடைசி 3 எழுத்து வந்து இன்னொரு சொல்ல நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. இதுல அந்த சொல்லையும் அந்த பானாவோட சேர்த்தால் அந்த ஒளி என்ற அர்த்தத்துக்குரிய சொல்லு வருது. பதகம். பகந்தம். இல்ல, என்ன சொன்னீங்க பத்மினி? என்ன சொன்னீங்க? பகந்தம். இல்ல, இந்த நான் வராது அதுக்குள்ள. அப்ப 4 எழுத்து தான். பதகம்.
பகரதம் பகரதம் பகதம் வருமா? பகதம் 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 இல்ல தூணாதனம் பதுந்தம் இல்ல அது எல்லாம் 4 எழுத்து சொல்ல இது. 4 எழுத்து சொல்லு. முதல் எழுத்து கூட தெரியும். மற்ற 3 எழுத்து நீங்க முதல் சொல்லி இருக்கீங்க. வேற ஒரு சொல்லுக்கு பதிலா வேற ஒரு சொல்லுக்கு சொல்லி இருக்கீங்க. அது பரபதம் பரதம் பரதகம் பசபம் 4 எழுத்துல சொல்லுங்க. அப்புறம் நீங்க 5 எழுத்துக்கெல்லாம் போடுறீங்க. இல்ல 4 எழுத்து தான். ஒரு தரம் சொல்லல, நானே சொல்றேன். பந்தம் பதகம் வருமா? பதகம் மட்டும் புரியாது. சரி, பதுதம் கைக்குரிய பதுதம் சொல்லு என்ன? கைக்குரிய சொல்லு. பதுதம் பரம் அதோட பானா வச்சிருங்க முன்னுக்கு. பகரம் பகரம் அதுதான் பகரம் பகரம் தான். பகரம் என்று சொன்னா நான் நிப்பாடி போட சொல்லி கொண்டு ஒளி, ஒளி என்ற அர்த்தம். பகரம் என்றவ. சரி, இதோட முடிக்கவா இல்ல இன்னொன்று தரவா? இல்ல இல்ல போதும். இது ட்ரையல் இருக்கேன்னா ஓகே, காலமே நான் நிப்பாட்டுங்க, நான் கூட்டி போட்டு சொல்றேன். ஓகே, நேரம் போகுது. இல்லாம இருக்கு. மூன்று மணியாச்சு. ரெண்டே கஷ்டம். இது நேரம் போறது தெரியல தான். அது வெள்ளன அந்த 3 எழுத்து அந்த முதல் பகுதி கணக்கு நேரம் போயிட்டு என்ன. இன்றைக்கு வாணி கடைசிதான். அப்படி சொல்லு. 2ஆம் இடம் வாணியக்கா. வாணி 4, 5ஆம் இடம். முதலாம் மாணிய காசுல சரி, சொல்லவே சொன்னீங்க நீங்க. அழகா இருக்கு. சாரியா? ஓகே, ஓ அயன் பண்ண அதான் அடுத்த நாள். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கட்டம் போட்ட சாரி. என்ன ஓகே. இன்றைக்கும் வாணியவர்கள் இரண்டாவது. இந்த கேள்வியிலே ஒரு ஆள் சொல்லாம அதுலயே ஒரு 5 போயிட்டு அதில் அடிச்சிட்டு இல்ல ஜெசி ஜெசி வந்தவா. அவருக்கு 54 புள்ளிகளோட முதலிடத்திலும், 2ஆவது இடத்துல சிவமணி அவர்கள் 43 புள்ளிகளோட நிக்கிறீங்க. ஜெயாக்கா 31 புள்ளிகள், நீம்சக்கா 37 புள்ளிகள், பத்மினி 34 புள்ளிகள், நகுலவதி அவர்கள் 25 புள்ளிகள், ஜெசி அவர்கள் 28 புள்ளிகள், ராஜினி அக்கா 21 புள்ளிகள். இது நடுக்கொள்ள வந்து வாழ்த்துக்கள். எனக்கு இந்த நாள் 3வது இடம் தான் கிடைக்குது. லக்கு உங்களுக்கு போட்டாடா பாருங்க. அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம். பிடிக்க முடியும். அதிர்ஷ்ட நம்பரும் வாணியக்காக சிறப்பான வாழ்த்துக்கள். ஓகே, எல்லாருக்கும் தொடர்ந்து நேரம் இருக்கிறதுக்கு நன்றி. இனி இப்படித்தான் பெரிய சொல்லுதான் கூட கிடக்க. அப்படியே அதுகளை கொண்டு வந்து அப்படியே 2 தரம் இல்ல 3 தரம் தந்துட்டு அப்படியே நிப்பாட்டுதான் சரி. இது நல்லா இருக்கு. சிறப்பான வாழ்த்துக்கள் ஜெயமலரக்கா உங்களுக்கும். எல்லாருக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் கூட நன்றி மலர் அவர்களே. தொடர்ந்தோள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. வர என்ன சொல் விளையாட்டு சொல்லித்தாட தோப்படி ஜெயமல ஜெயம் அவர்கள். நன்றி, வணக்கம்.